திருவடிகளே சரணம். சீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரவ்யஜ்மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதஸ்மாரம்பாம் நாதயமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் துஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन त्वया आद्यस्य न कुलपतेर्कुलाभिराम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमोऽहं भूतं सहश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पदाङ्कुशं प्रणतोऽस्मि नित्यम्. कृष्णम् आराध्यन्ति वोच्छिष्टायाञ्चलिगणितज्ञानलाभ्यन्ते दानस्यै नमनिदमिदं भूयन्ते नवयल புதுவை ஆண்டாள் அரங்கற்கு கண்ணதிருப்பாவை வன்மதியம் இசையால் பணி கொடுத்தாள் நப்பாமாலை கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடியே தொல்பாவை வாடி நீர்வேன் கடவர்க்கு நெகிதி என்னையும் மாற்றம் நாம் கடவர் அன்னையை நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமத்வாய சூனவே கடாக்ஷைலக்ஷ்யாம் ஸ்ரீதரஸ்ஸதா. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற பிரதேசத்திலே துளசி மாடத்திலே காணும் திருவவதரித்து போன்றிருக்கக்கூடிய ஆண்டாளுடைய மிக அற்புதமான திருவாக்குகள் நம்மை போன்றிருக்கக்கூடிய சம்சார சாகரத்திலே அழுந்தி இருக்கக்கூடிய மனிதர்களை உய்விப்பதற்காக பெருமானோடு சேர்த்து வைப்பதற்காக நமக்கு ஆண்டாள் அருளி இருக்கக்கூடிய திருப்பாவை அதனுடைய சாரார்த்தங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு வருகிறோம். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிற ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு அவருடைய திருநாமம். வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு கொண்டாட நம்ம வரையலாம். அப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர் அந்த பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய மிக அழகான வியாக்கியானம் திருப்பாவைக்கு 3000 பெண். பெரியவாச்சான் பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, அவரிடத்துல தளிக பண்றவர் ஒண்ணுமே தெரியாதவரையும் வித்வான். அப்படிப்பட்ட மகானுபாவர் அந்த சுவாமி. அவர் திருமாளிகையில மடப்பள்ளி கைங்கரியம் பார்த்துட்டு இருக்கார். இந்த மடப்பள்ளி கைங்கரியம் அப்படின்னா கரண்டி பிடித்தது. கரண்டி பிடித்தா எது வராதுன்றவா வச்சுக்கோ, ஞானம் வராது போது. ஞானம் வந்ததுன்னா அப்புறம் கரண்டி பிடிக்க மாட்டாரு. பெருமானுக்கு யார் சோறு சமைத்து போடுகிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய வயிறு வளர்க்கிறார்கள். சுவாமி ராமானுஜர் தம்முடைய உயர்ந்த கைங்கரியத்திலே நாள்தோறும் காத்தால பொழுதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் ஸ்ரீரங்க திவ்யதேசத்துல ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவார். அதிகாலை பொழுதுல எழுந்துப்பார் சுவாமி. திருக்காவேரியில போய் தீர்த்தாமானிட்டு வருவார். வந்த பிறகு தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கைங்கரியமும் தன்னுடைய மடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்காப்பு நீக்கி அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி உணர்த்தி பாடி, அதுக்கப்புறம் திருவரங்க மாநகரக்குள்ளே கோயிலுக்குள்ளே புக்கு நின்று அங்க எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விஸ்வரூபம் திருப்பள்ளி எழுச்சி, அது முடிந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னதியில வந்திருக்கக்கூடியவர்கள்
தலிகை பண்ண வேண்டியவர்கள், அதற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்துதான்னு பார்த்துட்டு இப்படி காலை பொழுதுல இருந்து தொடங்கி இருக்கு. வித்வான்களோட கலந்து பரிமாறுதல், இப்படி எல்லாம் சுவாமி உடையவரோட அழகான ஒரு புஸ்தகம், உடையவருடன் ஒரு நாள். அது நாம எல்லாம் ஒரு டூர் மாதிரியே வச்சுக்கணும். ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனா அந்த ரூம்குள்ள போயாச்சுன்னா அழகா இப்பெல்லாம் நிறைய வந்தாச்சு. 3D 4D 5Dன்னு ஏகப்பட்டது வந்தாச்சு. 6Dன்னு சொல்றதுதான் கட்டமா இருக்கு. எல்லாம் அதுக்கு நம்ம கையை பிடிச்சுன்னு அப்படியே கூட்டிட்டு போகும் அழகா. உடையவரோட ஒரு நாள் கிடைச்சு அதிகாலை பொழுதுல இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. பார்த்தாலே நம்ம கிடைக்கிற அற்புதமான ஒரு பாக்கியம். ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு உடையவரோட ஒரு நாள்னா அதை தொடர்ந்து தனியா சொல்லிட்டு இருக்கு. ராத்திரியில எல்லா கைங்கரியங்களையும் முடிச்சுட்டு சுவாமி இங்க இருந்து நேரா எங்க போவாருன்னா திருமடப்பள்ளிக்கு போவார். பெருமாளுக்கு தலிகை எல்லாம் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு பண்ணி முடித்து கடைசியில அரவணை பிரசாதமும் பெருமாளுக்கு அமுது செய்வித்து இந்த மடப்பள்ளிக்காரா கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமோ அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தங்கள் அகத்திற்கு கிளம்ப காத்துன்னு இருப்பா அழகா. அப்ப நேரா உடையவன் அந்த திருமணப்பள்ளிக்குள்ள நுழைஞ்சு இந்த மடப்பள்ளி கைங்கரியவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர்கள் திருமுதுகளே அப்படி அழகா தடவி கொடுத்து தட்டி கொடுத்து, இன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமா பண்ணேள், இத போல நாளைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். உற்சாகப்படுத்தி அவர்கள். இது யாரு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியம்? இவாளுக்கு தான் கிடைச்சிருக்கு. எம்பெருமானுக்கு சோறிட்டார்கள், அன்னமிட்டார்கள், உலகுக்கே சோறு விடுவான் எம்பெரும். நமக்கெல்லாம் இன்னைக்கு புஜிக்கிறோம்னா அது அவன் அருள். அதனாலதான் கிடைக்கிறது நமக்கு. இந்த அரிசி இவனுக்குன்னு எழுதப்பட்டு இருக்கு, அதனாலதான் அவனுக்கு வந்து சேர்றதுடா. ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே அருளக்கூடிய பேரருளாளர்கள் இந்த திருமடப்பள்ளி கைங்கரியம் பார்க்கக்கூடியவர்கள். நாம தான் வித்தியாசம் பார்க்கிறோம். இவர்கள் இப்படிப்பட்டவா, அவர் பாரு அர்ச்சகர் பக்கத்திலேயே இருக்க முடியுது. பெருமாளை கேட்டா எல்லாரும் ஒன்றாகத்தான் பார்க்க. எல்லாரும் வேணுமே கைங்கரியத்துலன்னு சொன்னா ஒருத்தர் விடாம வேணும். பெரியவாச்சான் திருமாளிகையில இந்த சுவாமி அப்படிதான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். திருமடப்பள்ளி கைங்கரியம். அவருக்கு ஒரு அக்ஷரம் தெரியாது, ஒரு எழுத்து நிரக்ஷர குச்சி. அவர் பண்ணிட்டே இருக்கிறச்சே அங்க ரொம்ப ஆச்சரியமா வித்வான்கள்லாம் வரா. இவர் பாவம் கொஞ்சம் முடிச்சுட்டு ரெஸ்ட் வெளியில வந்து பார்க்கறச்சே வித்வான்கள் பேசிட்டு இருக்கா. பேசுறச்சே இவர் போய் அங்க பக்கத்துல நின்று கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியமா விவாதம் பண்ணிட்டு இருக்கா. அவர் அங்க பக்கத்துல நின்று இது என்ன நூல் நீங்க விவாதம் பண்ணுவது, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். உடனே அவர் சொல்றார் அழகா, இந்த நூல் பெயர் முசல கிசலயம் அப்படின்னு சொல்றாரு அழகா. முசல கிசலயமா அப்படின்னா முசல கிசலயம்னா இந்த கிரந்தம் பேர் அப்படின்னு இந்த கிரந்தத்தினுடைய பெயரை எடுத்து காண்பிக்கிறார் அழகா அங்கேருந்து. இவர் அந்த பெயரையே ஞாபகம் வச்சுக்கிறார். திருப்பி திருப்பி மனசுல ஐயோ முசலகிசலயம் தெரியுதுக்கா, முசலகிசலயம் முசலகிசலயம் அப்படின்னு அதையே ஞாபகம் வச்சுட்டே இருக்கார் அழகா. கடைசியா ஆச்சாரியரான பெரியவாச்சான்களே எழுந்தருளுகிறார். எழுந்தருளுகிற பொழுது அவர்கிட்ட இவர் பிரசாதம் பரிமாறச்சே சொல்றார், இந்த மாதிரி உங்க சிஷ்யர்கள்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறச்சே ஏதோ ஒரு நூலை பற்றி விசாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதுல ஏதோ கிரந்தம் பேர் என்னன்னு கேட்டேன். முசலகிசலயம் அப்படின்னு பேர் சொன்னா அவர்கள், அது என்ன சுவாமி, என்ன அர்த்தங்கள் இருக்கு? பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படின்னு ஒரு நூலே இல்லப்பா. பிறகு எதற்காக ஒன்னும் தெரியாத ஒரு முட்டாள் உன்னை காண்பிப்பதற்காக அந்த பெயரை சொல்றார். உலக்கை கொழுந்துன்னு அர்த்தம். அது உலக்கைக்கு எங்க கொழுந்து வரும், அந்த மாதிரி உனக்கு எங்க அறிவு வரும் அப்படின்னு அவர்கள் சொல்ல, சடார்னு ஆச்சாரியன் திருவடிகள்ல பொத்துன்னு விழுந்த. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை, தேவரோட கூட இருக்கிற எனக்கு ஏற்படுகிற களங்கம் தேவரீருக்கு ஏற்படும்படியான ஆயிட்டு. எவ்வளவு ஒரு தவறான விஷயம் இது. ஆகையால என்ன பண்ணணும்னா, தேவரீர் என்னை ஒரு வித்வானாக ஆக்க வேண்டும். ஆச்சாரிய கடாட்சம் இருந்தா எதுவும் முடியும். அவனுக்கு அக்ஷரம் தெரியாது, ஆனா அவன் தெரியாது, வயசும் ஆயிருக்கு. ஆனா அன்னைக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். மிகப்பெரிய வித்வானாக மாறி அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை கேலி பண்ண நூல் பேரையே வச்சு ஒரு நூல் எழுதுறார். குசல கிசலயம் அப்படின்னு எழுதுறார் அழகா. வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர் என்று மகானுபாவராக விளங்கி நின்றார். ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்ததாக வரக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவைக்கு 3000 படி என்கிற மிக அழகான ஒரு வியாக்கியானம், எளிமையாக இனிமையாக அர்த்தங்களை விடாதபடி எங்கெங்கெல்லாம் பிரமாணத்தை சேர்க்க முடியுமோ சேர்த்து காட்டி கொடுக்க, இதனுடைய விரிவாகத்தான் மத்த ஆச்சாரியர்கள் அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானம் இருக்கு.
அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் 6000 படின்னு சொல்லி அது இதுல இருந்துதான் அப்படி பெருசா இருக்கும்படியா தெரியுது. 4000 படி, 2000 படி, ஜனன்யாச்சாரியர். அப்ப இதற்கெல்லாம் அடித்தள விட்டவர் யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை. அப்ப கொண்டாடப்பட வேண்டிய மகானுபாவம். 4000த்துக்கும் எப்படி வியாக்கியானம் எழுத முடிஞ்சது? ரொம்ப அதிசயம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீராமாயணத்துல முக்கியமான ஸ்லோகங்களா எடுத்து சுவாமி வியாக்கியானம் எழுதியிருக்கிறடா. அப்படின்னா தனிஸ்லோகம்னு பேர். ஸ்ரீராமாயணம் தனிஸ்லோகி அப்படின்னு சொல்லி அழகா சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு உண்டான வியாக்கியானம். அந்த வியாக்கியானம்னா சாமானியம் இல்லை. சகலார்த்தங்களையும் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக அது இருக்கடா. ஒரு புல்ல எடுத்து பிராட்டி அப்படி போடுறா ராவணன் முன்னாடி, திருணம் அந்தரத கிருத்வா, அவ்வளவுதான் இருக்கு. புல்ல எடுத்து சேர்த்தா. அதற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல 16 அர்த்தங்களை காண்பிக்கிறார். ஏன் ஒரு புல்லை இட்டாள்? அந்த புல்ங்கிறது ராவணா உன்னை புல்லுக்கு சமானமா மதிக்கிறேன்டா. ராவணன் பரபுருஷன் ஆகையாலே அவனோட நேரா பேசக்கூடாது. ஒரு தரையிடுகிறாள் பிராட்டி. அவன் ஒரு ராஜா, சரி அவனுக்கு ஒரு ஆசனமா புல்ல எடுக்குது. இத்தனை அர்த்தங்களை பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறாருன்னா எத்தனை மகானுபாவன். அவருடைய வியாக்கியானத்தினுடைய அர்த்தங்களை கொண்டுதான் நாம் இங்கே பார்த்து வருகிறோம். இந்த அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதுதான். அதே சமயத்துல நமக்கு எது சொல்லப்பட வேண்டுமோ சொல்லப்பட வேண்டும்படியாகவும் அந்த அர்த்தங்கள் இருக்கு. இன்றைய பாசுரம் நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் நாம கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். 11ஆம் பாட்டு, கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் இப்படி ஒவ்வொரு தோழிமாராக எழுப்பி கொண்டு வருகிற பொழுது இந்த பாசுரத்துல எப்படிப்பட்ட பெண் பிள்ளையை எழுப்புகிறார்னா, அந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகியோடு கூடிய குணங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார். கோவலர்தம் பொற்கொடியே குற்றற வல்குள் குணமயிலே போதராய் அப்படின்னு வரக்கூடிய பாசுரம். அப்படின்னா அந்த கோவலர்தம் பொற்கொடி, அந்த கோவலர்கள் அந்த குடியிலே பிறந்திருக்கக்கூடிய பொன் கொடியாக விளங்கி இருக்கக்கூடியவள். அதுல தெரிவிக்கிறார் ஆச்சாரியர்கள், உயர் பிறப்பிலே ஆபிஜாத்தியத்தை உடையவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். அபிஜாத்தியம்னா நல்குடி பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. என்ன ஆபிஜாத்தியத்திலே? கிருஷ்ணனோடு ஒத்திருக்கக்கூடிய பிறப்பாக அந்த பெண் பிள்ளைக்கு அமைந்திருக்கிறது. அவனும் அந்த குடியில பிறந்திருக்கான், இவளும் அந்த குடியில பிறந்திருக்கா. அவனோடு சமமாக பிறக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவளா இருக்கா அப்படின்னு கொண்டாடு. முதல்ல நல்குடி பிறப்பு என்பதே நாம் செய்த பூர்வ கர்மாக்களாலே நமக்கு ஏற்படுகிறது. அது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பரம பாக்கியம். ஆனா சுவாமி அதுல இருந்தாதான் அவனுக்கு மோட்சமா? கீழே இருக்கிறவனுக்கு இல்லையான்னா? மோட்சம் எம்பெருமானுடைய பக்தி எல்லாருக்கும் பொது. மேல இருக்கிறவனுக்கு தான் நழுவி விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். ராஜகோபுரத்துல மேல ஏறினா சுவாமி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளவுதான். கீழே இருந்தா கவலையே இல்லை, ரொம்ப சேஃப்டியா இருந்துடலாம். இப்ப மேல ஏற ஏற அதிகமான கவனம் தேவை அப்படின்னு அந்த பிறப்பே இவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். உயர்ந்த குடிப்பிறப்புன்னு சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எம்பெருமான் ரொம்ப அழகா சொல்ற. இப்ப அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். கீதை உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறச்சே நீர் சொல்றீர் இதை பண்ணு அதை பண்ணு, மனசு அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நாள் பண்ணிட்டு திடீர்னு விட்டுடுறேன்னு வச்சு. நமக்கு பக்தியில ஆரம்பிச்சதெல்லாம் நிறைய பார்த்தா நடுநடுல விட்டதாவே இருக்கு. மிச்சதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றதா இருக்கு. அப்படி ஃபாலோ பண்ணாட்டியும் கூட அடுத்த வாழை கேட்டுருவோம், அந்த ப்ரோக்ராம் நடந்தது சீரியலா, அது என்னாச்சு முடிய வச்சு என்ன பேசியிருந்தா அன்னைக்குதான் போனேன், நான் போக முடியல. திருப்பாவை ஒரு நாள் 2 நாள் தான் லீவ், அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது கேட்டுட்டா முடிஞ்சிடும். அதுல இருந்து எதை கேட்டுக்கணும்? உண்மையிலேயே இதைத்தான் கேட்டுக்கணும் அதிகம். என்ன அர்த்தங்கள், ஐயோ எழுந்துடக்கூடாதே நாம அப்படின்னு கேட்க வேண்டியவைகள் இங்க. ஆனா மறக்காம எங்க கேட்கும்படியா இருக்கு? மற்ற விஷயங்கள்ல பார்த்து என்னாச்சு, அதனால என்ன பிரயோஜனம், அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்படியா இருக்கும். ஏன்னா கீழே அப்படியே அந்த ருச்சி வாசனையோட பழகி இருக்கிறபடியாலே அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப நான் ஒரு பிறவில எடுத்து உன்னை தியானிச்சு நான் பண்ணக்கூடிய உயர்ந்த கர்மாக்களை திடீர்னு விட்டு போய் நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னா அவ்வளவுதானா? நான் நசித்து போக வேண்டியதுதானா? எனக்கு வேற வாழ்வு இல்லையா? அவ்வளவுதானான்னு கேட்கிறான் அர்ஜுன். எம்பெருமான் சொல்றான், அதற்கு நல்ல கேள்வி அர்ஜுனா. ஒரு நாளும் என்னை பஜித்தவர்கள் நசிக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே என்ன பண்ணுவா? அவர்களுக்கு அடுத்த பிறப்பு உயர்ந்ததாகவே கொடுக்கப்படும்.
நீ விட்டு இருக்கக்கூடிய பக்தியை தொடர்ந்து நீ மேற்கொண்டு செல்வதற்கு உனக்கு வாய்ப்பாகவே அது அமையப்பெறும். அப்ப எம்பெருமானை தொடர்ந்து பஜிப்பவர்கள் சத்கர்மாக்கள்ல சாஸ்திரம் சொல்லக்கூடிய தர்மங்கள்ல நிலை பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிறப்பும் நல்பிறப்பாகத்தான். பாபமே செய்து நிற்கிறவனுக்குத்தான் அவனுடைய பிறப்புங்கிறது மிக மிக கொடுமையாக இருக்கும். எம்பெருமானே சொல்றார், ஆசுர யோனியிலே புகுத்துகிறேன் அவனை, ஷிபாமி அப்படின்னு வார்த்தை சொல். நரகத்துல போய் தள்ளுற அவனை, தாழ்ந்த பிறப்புல கொண்டு போய் தள்ளுற அவன் அப்படின்னு கோபத்தோட எம்பெருமான் சொல். அப்புறம் மறுபடியும் சொல்ல, நான் பிறக்க வச்சு இன்னும் தவறு பண்ண வைக்கிறேன், இன்னும் தண்டனை நிறைய கொடுக்கும்படியா பண்றேன். ஏன் அப்படின்னா அவன் பாப்பங்களே செய்தவனாக இருக்கிறான். அப்ப கொஞ்சமா எம்பெருமானை தியானிச்சு அவனுடைய வழியில பக்தியில போறவன் கிடைக்கக்கூடிய பிறப்பு என்பது பாக்கியசாலியான பிறப்பு. நமக்கெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் இருக்கே, எம்பெருமான் பக்கத்துல அவர் அறிந்து இது பாக்கியமான பிறப்பு. நல்குடி பிறப்பு என்பதும் கூட நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பரம பாக்கியம். படியனு கிடைச்சிருக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள்ல உயர்ந்திருக்கக்கூடிய பராசரப்பட்டருடைய திருநாமத்தை சொல்லி எங்களுக்கு ருளப்பாடு. ருளப்பாடு அவர் பேரை சொல்றார், போய் நிக்கிறது அடியே. எப்படி இருக்கும் அவருக்கு, எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா அடியனு கிடைச்சிருக்கிறது பரம பாக்கியமா இருக்கு. இந்த ஒன்னான பராசரப்பட்டருக்கு சொன்ன வார்த்தையை இங்க சொல்றான்னா, என்ன தவம் செய்தேனோ அதுக்கு. ஆழ்வார் கேட்டாரே, போற மாதவம் செய்தவன் கொள்ளறியேன் அரங்கத்தம்மான், நானும் தபஸ் பண்ணினேனா, பெருசா தபஸ் பண்ணும்படியா இருந்துதா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா அது பாக்கியவசத்தாலே கிடைக்கப்பட்டது. கிடைச்சத எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேணும், எப்படி நாம எம்பெருமானுக்கு உபயோகப்படியாக மாற்றிக்கொள்வது. அபிஜாத்தியம் என்பது கிடைக்கப் பெறுவது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கிடைத்ததை எம்பெருமானுக்கு பயனுள்ளதாக மாத்திக்கலன்னு சொன்னா, அதுவே அகங்காரமாக மாறித்துன்னு சொன்னா, அதுவே இவனை அழிவிக்க கொண்டு சேரும். கத்தி மாதிரி எப்படி அதை உபயோகிக்கிறோமோ அப்படி நன்மை. பழங்களை கட் பண்ண உபயோகிச்சா அது நமக்கு நன்மை, இல்ல வேறொன்னுக்கு உபயோகிச்சா கையையே கட் பண்ணும்படி ஆயிடும். இப்ப அதை எப்படி உபயோகிக்க போகிறோம்? அபிஜாத்தியம் என்பது, நற்குடி பிறப்பு என்பது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம்னு உபயோகிக்கிறது ஆச்சாரியர்கள் திறத்திலே மிக அழகாக பார்க்கலாம். புறத்தாழ்வான பார்த்து சொல்றார், மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின். வஞ்ச முக்குறும்புன்னு சொல்ற. எது முக்குறும்பு அப்படின்னா, உயர்குடியிலே பிறந்தோம் என்கிற கர்வம். அதற்கு மேலே இரண்டாவதாக இருக்கக்கூடியது நற்படிப்பு படித்திருக்கிறோம், நல்ல படிப்பு படிச்சிருக்கோங்கிற அதனாலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய கர்வம். அதற்கு மேலே பணம் அதிகமா இருக்குங்கிறதாலே ஏற்பட்டிருக்கிற கர்வம். குலச்செருக்கு, பணச்செருக்கு, கல்வி செருக்குன்னு இந்த மூன்றும் கிடைத்திருந்தும் இல்லாது இருக்காரு, அந்த செருக்கு அற்றவரா இருக்காரு. அதுதான் புறத்தாழ்வாரின் தன்மை. புறத்தாழ்வான் பிறந்தது உயர்ந்த குலம். எது? ஆரீத கோத்திரம். சுவாமி ராமானுஜரும் ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம். ஆரீத கோத்திரம் சுவாமி ராமானுஜர், புறத்தாழ்வானும் அப்படிப்பட்ட கோத்திரமே. அழகா உயர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய மகானுபாவம். கல்விகள்ல கேட்கவே வேண்டாம், மகா ஞானி புறத்தாழ்வான். அதற்கு மேலே அவருக்கு இருந்த செல்வமும் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் எம்பெருமானுக்கு தடையாக மாறல. ஏன்னா அதிலே அவருக்கு பற்று இல்லை. இந்த அகங்கார உமகாராதிகள் இல்லாதபடி இருக்கிறது. அது எம்பெருமானுக்கு உபயோகிக்கும்படியாக மாற்றிக்கொண்டார். அழ்வார் திருமாலையில வரைச்சே சொன்ன, தவத்துளார் தம்மில் அல்லே தனம் படைத்தாரில் அல்லே உவத்த நீர் போல என்றன் உற்றவர் கொன்றும் அல்லேன் அப்படின்னு வார்த்தை சொன்ன. தவத்துளார் தம்மில் அல்லே, தபம் செய்தவர்களே நான் இல்லை அப்படின்னா வாஸ்தவம். தபஸால எம்பெருமான அடைய முடியும். ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்றார்? தனம் படைத்தாரில் அல்லே, பணம் இருக்கிறவா கோஷ்டியில நான் இல்லைங்கிறார் ஆழ்வார். அழ்வீர் பெருமாளை பத்தி சொல்லிருக்கிறச்சே இந்த பணத்து இருக்கிறவா கோஷ்டியை பத்தி சொல்லணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா, சாஸ்திரப்படிதான் ஆழ்வார் சொல்றார். வேதம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. எம்பெருமான் அடைவதற்கு யஜ்ஞம், தபஸு இதெல்லாம் ஒரு வழியாகிறா போலே தானமும் ஒரு வழியாகிறது. தானம்னா தனம் இருக்கிறச்சே தான் அது பிரயோஜனமாகும். அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், தனம் படைத்தாரிலே, அந்த தனத்தை சத்தான விஷயங்களை உபயோகப்படுத்தி எனக்கே பண்ணிக்கிறேன், எல்லாம் எனக்கே பண்ணும்படியா இருக்கேன் அப்படின்னா அது செருக்குடைமையாக மாறி இவனுக்கு பகவத் பக்திக்கு இடைஞ்சலா நிக்கிறது, மீண்டும் பிறப்புடையவனா மாறுது. கிடைச்சிருக்கக்கூடிய ஆபிஜாத்தியத்தை, நற்குடி பிறப்ப எம்பெருமானுக்கு சத்விநியோகம் பண்ணும்படியாக பண்ணுதல் இருக்கே,
அது பரமபாகியம். புறத்தாழ்வானுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன வயசாயிடுத்து. வயசுன்னா அந்த காலத்துல 8 வயசு 10 வயசு ஆனாலே இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு. 12க்கு மேல போக முடியாது. இப்ப இன்னும் ஆலையேன்னு ஆண்டாளுக்கு பெரிய வருத்தம். புறத்தாண்டாள், புறத்தாழ்வானுடைய மனைவி. என்ன இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு புறத்தாழ்வான்ட்டு. அப்ப அவர் சொல்றார், சரி ஒரு நாள் நான் பாசுரம் விண்ணப்பிக்கிறச்சே எம்பெருமான் இடத்துல இவர்களை வர சொல்லாயின்னு சொல்றேன். இப்படி வந்து நிற்க ஆழ்வான பார்த்து பெருமாள் ஏதோ ஒன்று சொல்வாய் போல் இருந்தாயின்னு கேட்க ஆழ்வான் சொன்னார், ஒண்ணும் இல்ல, இவாளுக்கெல்லாம் விவாக வயசு பிராப்தர் ஆனால் என்னார்கள், இவாளுக்கெல்லாம் வயசாயிடுதுங்கிற கல்யாணம் இவருக்கு தெரியாத யாரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப பெருமாள் சொன்னார், அப்படியா, ஈஸ்வர குடும்பத்திற்கு நீரோ கரைவது, இதற்கு நாம் என்னோ கடவோம்னார். இதுக்கு என்ன பேருனார், இது பகவத் குடும்பம், என்னோட குடும்பம் இது, இதற்கு நீரா கரைய போறீர், போம் நாமே முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கு சுத்தி இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பகவத் குடும்பம், எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே நிலைநின்ற குடும்பம். யாராவது ஒருத்தர் போனாலும் பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுவார். சுவாமி ராமானுஜர் காலத்துல ஒரு அரையர் சுவாமி அவர் பிடிச்சு கிளம்பி போயிட்டார். அழகா, ரொம்ப அழகா இந்த பள்ளு பாட்டு எல்லாம் பாடுறது ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கு. அவர் இந்த கோஷ்டியோட கலந்துட்டார். அழகா பாடிட்டே இருக்காரு ஜம்முன்னு. ராமானுஜர் போய் அவரை இழுத்துட்டு வந்து பெருமாள் அருளப்பாடு இட்டு வாருன்னு அந்த கோஷ்டில இருந்து அறையை இழுத்து வச்சு அவருக்கு ஒரு திருநாமம் சொல்லிட்டார், வரம் தரும் பெருமாள் அரையர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்க. இனியிலேருந்து நீர் வரம் கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும். இன்னைக்கும் அருளப்பாடு இருக்கு, அருளப்பாடு வரந்தரம் பெருமாள் அரையர் அப்படின்னு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இது திருவாய்மொழியில நிர்வாகத்துல காண்பிக்கிறது. இப்ப பகவத் குடும்பமாக பகவானோடு சம்பந்தம் இருக்கிற குடும்பமாக பிறந்திருப்பதே அதுவே பரமபாகி. சீதா பிராட்டியும் எம்பெருமானையும் பார்த்து சொல்றாள், விஸ்வாமித்திரரோட கூட போனார் பெருமாள் வில்லை எடுப்பதற்காக, வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய். எம்பெருமான் பிராட்டியோட கலந்து நின்றான். அழகா இந்த வில் இருத்ததாலே பரிசு கிடைச்சது. விஸ்வாமித்திரரை கேட்டுன்னு தான் பண்றான், என்ன பண்றோமோ அதுல. அப்ப பிராட்டியும் பெருமாளையும் ஒத்து பாக்கறச்ச எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் வயசு துல்லியசீல வயோவிருத்தா என்று காண்பிக்கிறார். அழகா ரெண்டு பேருக்கும் சீலம் ஒத்து இருக்கிறது, வயசு ஒத்து இருக்கிறது, குணம் ஒத்து இருக்கிறது, நல்ல உயர்ந்திருக்க குடிப்பிறப்பாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். அழகா இத ரொம்ப ஆச்சரியமா தனிஷ்லோகி ஸ்ரீராமாயணத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே பண்ணி காண்பிக்கிறார். அழகா விராட்டியும் பெருமாளையும் ஜனகன் சேர்த்து கொடுக்குறான். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதிஷ்டசைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா, பா இந்த கையால பிடிச்சுக்கோ, என் பெண் இவள் தான், இயம் சீதா மமசுதா, என் பெண் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுக்கு கொடுக்குறான். அழகா அதுக்கு இவர் சொல்றாரு பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் காண்பிக்கிறச்சே, பெருமாளை காட்டில் இவருக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, பெருமாளாவது கர்ப்பத்துல இருந்து பிறந்தார், இவர் கர்ப்பத்திலே இல்லாம பிறந்தார். கலப்பையில கொண்டு உழர்ச்சி அப்படி பிறக்கும்படியாக இருந்தாள் பிராட்டி. ஒரு தன்னேற்றம், எங்க எங்களுடைய குலத்திற்கு அப்படி விளக்காக வந்து பிறந்திருக்கக்கூடியவள் பிராட்டி என்று அவளுடைய பெருமைகளை காண்பிக்கிறார். அத போல இந்த இடத்துல இவளுக்கு என்ன பெருமைன்னா, கோவலரதம் பொற்கொடியே, அந்த கோவலர்களுடைய குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய நற்பெண்ணாக இருக்கக்கூடியவள், குணங்களாலும் ரூபத்தாலும் சௌந்தரியத்தாலும் மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக இந்த பெண் பிள்ளை இருக்க அவளை கொண்டாடுகிறாள். இது எதனாலே இது பிரயோஜனம்னா, பகவத் சம்பந்தத்திற்கு உபயோகம் ஆகிறபடியால். பகவத் சம்பந்தத்திற்கு உபயோகம் ஆகாத எந்த விஷயமும் பயனில்லை. நல்லா ஞாபகம் வச்சு. ஆழ்வார் சொல்றார் திருவாய்மொழியில ஒரு 10ல சொல்றச்சே, அழ்வீர் ரொம்ப அற்புதமா அறிவு இருக்கு. அறிவினால் குரவிலமே, மேகலையால் குரவிலமே, உடம்பினால் குரவிலமே, உயிரினால் குரவிலமே. பாசுரம் முழுக்க சொல்ல கடைசி வரி ஒவ்வொரு பாசுரம். அது என்ன சொல்றாரு ஆழ்வார் அப்படின்னா, எவ்வளவு அறிவிருந்தும் என்ன பயன், அது எம்பெருமானுக்கு விநியோகப்படுகிறதா? பகவத் விஷயத்துல அந்த அறிவு விநியோகப்பட்டதுன்னு சொன்னா அப்ப அது உண்மையான அறிவு. அழகு இருக்கு, ரொம்ப அற்புதமான அழகோடு கூடியவரா இருக்கு, ஆனா அந்த அழகு பகவானுக்கு பயன்படும்படியாக இருக்கிறதா இருந்ததுன்னா அப்ப அந்த அழகு உபயோகப்படத்தக்கதுன்னு அர்த்தம். அதை போல இந்த உடம்பு இருக்கிறதுனா அந்த உடம்பு பகவத் விஷயத்துல ஈடுபட்டுதுன்னு சொன்னா அப்ப உடம்பு கொண்டாட தகுந்தது. இல்லைன்னா உடம்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உடம்பினால் குரவிலமே, இப்படிதான் ஆழ்வார் அழகா காண்பிக்கணும். அப்ப இவளுக்கு இந்த ஆபிஜாத்தியத்தாலே என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணனோட ஏற்படக்கூடிய சம்பந்தம். இப்ப இந்த பிறப்படி எனக்கு கிடைக்கலன்னா ரங்கநாதனோட எங்க சம்பந்தம் இருந்திருக்க போறோம், எங்க தெரிஞ்சுட்டு இருப்போம், எப்படியெல்லாம் கடந்துட்டு இருப்போம்.
ஆனா பெரிய பெருமாளே குளிர நோக்கி இந்த சம்பந்தத்தை கொடுத்து நம் பக்கத்துல வச்சிருக்காருன்னா என்ன பாக்கியம். அப்ப பகவத் சம்பந்தத்தை வளர்த்து கொள்வதற்கு பயன்படும்படியாக இது இருக்கணும். தாபிஜாத்திய பிறப்புங்கிறது அது போக்கிக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜன் சொல்லிட்டு அருளி செய்திருக்கக்கூடியவர். அந்த அமுதனார் மூங்கில்குடி வம்சத்தவர். பெருமாள்கிட்ட ஈடுபாடு, ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டார். எப்படின்னார், அவர் வரப்பதான் பெருமாள் புறப்பாடு. அவர் எப்ப கிளம்புறாரோ அப்பதான், அது வரைக்கும் பெருமாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவர்கிட்ட தான் கோவில் சாவி என்ன உடையவர்னு இவருக்கு திருநாமம் கொடுத்துட்டார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. இவர் நாளை புறப்பாடு 6 மணிக்குங்கிறார். அமுதனார் 8 மணிக்கு தான் வருவார் சுவாமி. அப்பதான் இது பார்த்துட்டே இருந்தார் உடையவர். கொஞ்ச நாள் யோசிச்சார், இந்த அமுதனாரை கலைப்பிட வேண்டியது. இவர் வச்சுட்டா தான் தலைமை. மேனேஜ்மெண்ட்லன்னா பட்டு பட்டு டெசிஷன் எடுத்துருவோம். இவரை கலைப்பிட வேண்டியதுதான். என்ன பண்றதுன்னா, இவர் இருந்தா நமக்கு இடைஞ்சல், அவரை கலைப்பிட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறச்சே அடுத்த நாள் காத்தால கோபத்தோடு எழுந்துக்கிறார் உடையவர். வாரும், நமக்கு ஸ்ரீரங்கமும் வேண்டாம், ரங்கநாதரும் வேண்டாம், புறப்படலாம். என்ன ஸ்ரீரங்கம் வேண்டாங்கிறீரே ஆழ்வான் கேட்கறச்சே சொல்றார், இந்த பெரிய பெருமான் சொல்றார் என் சொப்பனத்துல வந்து, இந்த மூங்கில் குடி வம்சத்தனா இருக்கக்கூடிய திருவரங்க தமுதனார் நமக்கு ரொம்ப வேண்டியவன் காணும், நம்முடைய அடியார், நம்ம இடத்துல ஈடுபாடு இருக்கிறவன், ஆகையாலே திருவுள்ள மானபடி செய்து போறோம் அப்படிங்கிறார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாக்கிரதையா இருந்துக்கும், நீர் பாட்ட அவரை வெளியேற்றலாம் முடியாதுன்னு. பெருமானாருக்கு ஒரு என்ன, எனக்காக நான் என்னுடைய பகைக்காக அவரை வெளியேற்றணும்னு நினைச்சேனா இல்ல, பெருமாள் கைங்கரியம் நடக்கணும்னு நினைச்சு இப்ப அவரே வேண்டாங்கிறார். அமுதனாரும் அவரும் சேர்ந்து இருக்கட்டும், நான் கிளம்பலாம். அப்ப கூரத்தாழ்வான் சொன்னார், இல்ல சுவாமி அது இல்ல, பெரிய பெருமாள் திருவள்ளம் என்ன தெரியுமா, தேவரீர் திருவுள்ளமானபடியும் பெரிய பெருமாள் திருவுள்ளமானபடியும் செய்ய வேண்டும். என்ன ஆழ்வான் எப்படி முடியுங்கிறார் அவர். இவர்தான் இடைஞ்சலா இருக்காரு. பெரிய பெருமாள் திருவுள்ளம் என்ன, அமுதனார் இங்கேயே இருக்கணும். தேவரீர் திருவுள்ளம் என்ன, பெரிய பெருமாள் கைங்கரியம் கிரமேண நடக்கும். ஆமா, இது எப்படி நடக்கிறது, அவரை வச்சு எப்படி நடத்துறது, அதுக்கு சொன்னார், அவரை திருத்தி தேவர் திருவடி கீழ் சேர்த்துட்டா அவர் கிரமேண பண்ணிடுவாரு. ரொம்ப நல்ல ஐடியா கொண்டு போய் கொடுத்தா பெரிய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவான், நீரே பண்ணு, கூரத்தாழ்வான் நீரே அதை பண்ணு, நீரே அவரை செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளும் அப்படின்னு உடனே 6 மாத காலம் கூரத்தாழ்வான் நடையாக நடந்து திருத்தி பணி கொண்டார். சுவாமி ராமானுஜருடைய திருவடி கீழே சேர்ப்பித்தார் அவரை அமுதனார். இவர் சன்னதி எங்க இருக்கு, சக்கரத்தாழ்வார் சன்னதி பிரதட்சணம் பண்றச்சே பார்க்கலாம். திருவரங்க தமுதனார் அப்படின்னு அவர் சன்னதி இருப்பாடா, பிரதட்சணம் வரச்சே இந்த கடைசியில இருக்கு. அந்த அமுதனார் தன்னுடைய ஞானாச்சாரியனாக ஆழ்வானை கொண்டாடுகிறார். குழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு கொண்டாடுறாங்க. நம் கூரத்தாழ்வான் எனக்காக 6 மாத காலம் நடந்தாரு. அப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மூங்கில் குடியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு இந்த வம்சத்தின் பயன் எம்பெருமான் திருவடி கீழ், எம்பெருமானார் திருவடி கீழ் சேர்த்ததாலே பயனாக அமைந்தது. சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் பருத்தமன்னே. இந்த ஞானம் எனக்கு வரலன்னா எங்க திருத்திட்டு இருப்பேன். ஆனா இந்த ஞானம் எனக்கு ஏற்படும்படியாக கூரத்தாழ்வான் ராமானுஜர் திருவடியிலே சேர்ப்பித்தாரே, அவ்வளவு பெரிய பாக்கியம். பிரபன்னர்களுக்கு காயத்ரின்னு பேர். அதாவது பிரபன்னர்களுக்கு காயத்ரி என்று எதற்கு பெயர்னா ராமானுஜ நூற்றந்தாதி. பிரபன்ன காயத்ரி என்பது சரணாகதி செய்திருக்கக்கூடிய அடியவர்கள் நாள்தோறும் 108 முறை சொல்ல வேண்டியது ராமானுஷாங்கிற திருநாமம். அது எங்க இருக்கு, ராமானுஷ நூற்றந்தாதியில இருக்கு. ராமணனுக்கு காயத்ரி வேற, சந்தசு ரிஷி வேற. ஆனா நமக்கெல்லாம் அமுதனார் அருளி இருக்கக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாதி. இப்ப அவர் திருத்தல சேர்க்கலைன்னா பயன் அஞ்சிருக்குமா. இப்ப பெரிய பெருமாள் திருவள்ளம் பாருங்க, அவரை திருத்தி பணி கொண்டபடியாலதான் இன்னைக்கு இந்த நூல் கிடைச்சிருக்கு. அத போல ஆபிஜாத்தியத்திலே பிறப்பது என்பது பாக்கியம், ஆனால் அது தொடர்வது என்பது அதை நாம் எப்படி உபயோகப்படுத்த போறோங்கிறதுல இருக்கு. அதைத்தான் அந்த பெண் பிள்ளை கிருஷ்ணனோட இருக்கிற சம்பந்தத்தாலே அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியமா இருக்கிறச்சே இதை கொண்டாடி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காண்பிக்க அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். இப்ப நாமும் சேர்ந்து எழுப்புவோம். 11ஆம் பாட்டு எல்லாருமா சேர்ந்து அனுசந்தானம் பண்ணுவோம். கத்து கரவை அணங்கள் பலகரந்து செத்தார் திரளழிய
சென்னு செரு செய்யும் உத்தமம் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே உத்தரவல்கள் உணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். கற்று கறவை கணங்கள் பல. கறவைகள் தான், ஆனா கண்ணுக்குட்டியா இருக்கு, வயசே ஆகல. கணங்கள் அதனுடைய கூட்டங்கள் பலவாக நிற்கின்றன. அதை ஒன்றாக சேர பிடித்து கறந்து தான் ஒருவனாக இருந்து கறக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன் அந்த திருவாய்ப்பாடியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு இடையன். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு என்ன பாக்கியம்னா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா விரோதிகள், திரள்னா அவர்களுக்கு உண்டான பலம். அதை அழிக்கும்படியாக சென்று அவர்கள் இருந்த இடத்தை சென்று செரு செய்யும். செருன போர் செய்தல். சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத, ஒரு குற்றமும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே. அந்த கோவலர்கள் இடையர் குலத்திலே தோன்றி இருக்கக்கூடிய பொற்கொடியே, பொன் கொடி போன்றவளே. பொன்னாலான கொடி எப்படி இருக்கு, அப்படியா இருக்கக்கூடியது. புற்றரவல்கள், புற்று அரவல்கள், தன் நிலத்திலே இருக்கக்கூடிய பாம்பை போன்ற அல்குலை உடையவளே. புனமையிலே தன் நிலத்தில் இருக்கக்கூடிய மயிலை போன்று இருக்கக்கூடிய அழகு படைத்தவளே. போதராய், போதராய் நீ புறப்பட்டு வர வேணும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றி இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன் வீட்டிலே முற்றத்திலே வந்து நிற்கிறோம் எல்லாரும். என்ன பண்றேள்? முகில்வண்ணன் பேர் பாட. முகில்வண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமங்களை நாங்கள் பாடி நிற்க. சிற்றாதே பேசாதே, கொஞ்சம் கூட அசைவும் இல்லை. சிற்றுதல் அப்படின்னு சொன்னா சேட்டைகள் பண்ணணும். எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம் சேட்டை. கையை இப்படி பண்ணி அப்படி பண்ணி காலை பண்ணி, அதான் சிற்றாத. அது பண்ணாதபடி சிற்றாதே, ஒரு சேட்டையும் பண்ணல. பேசாதே, பேசவும் இல்லை. செல்வ பெண்டாட்டி, ஐஸ்வர்யம் மிக்கவளா இருக்கு நீ. நீ எற்றுக்குறங்கும், நீ எதற்காக உறங்குகிறாய்? பொருள், அதனுடைய பொருளை சொல்ல வேணும். ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லி இவளை எழுப்பிக் கொண்டு புறப்படுகிறாள் இந்த பாசகத்திலே. இது பதவுரை. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் செய்திருக்கிறார். கற்று கறவை கணங்கள் பல. கற்று கறவைகள், இன்னும் கறவைகளா இருந்தா அது கன்றா இருக்க முடியாது. ஆனா கன்றுகளா இருக்கிறது கறவைகளா இருக்குங்கிறாரு. இது எப்படி சுவாமி பொருந்தி இருக்கிறது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கறவை மாடா எடுத்துன்னு சொன்னாலே அப்ப அது கண்ணுக்குட்டி இல்லை, அது பெருசாதான் இருக்கணும்னு அர்த்தம். பார்த்தாலே தெரியும் பசு மாடு பெருசு, இப்பதான் ஒரு கண்ணு போட்டிருக்கு, இது 2 கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கணும். கண்ணுக்குட்டி சின்னதா இருக்கு. ஆனா அங்க பார்த்தா கறவை மாடுகளே கண்ணுக்குட்டிகளா இருக்கு. கற்று கறவை எல்லாம் தலைநாளாக நிற்கக்கூடியது. எதனாலே அப்படின்னா பகவானுடைய கரஸ்பர்ஷத்தாலே இடகி பதித்தபடி. சாட்சாத் பரமாத்மா ஊரிலே பிறந்திருக்கிறான். அவனே இடையனாக இருந்து அதை நாள்தோறும் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அவனையே பார்த்து பார்த்து அவனோடே இருந்து இருந்து அதுக்கு என்ன ஆச்சுன்னா வயசு அதிகமான குறைஞ்சுட்டே போறது. பரமபதத்துல போனா எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னா யுவா அகுமாரஹா வேதம் சொல்லி. இந்த கௌமாரியம்ங்கிறது முடிஞ்சு யௌவனம்ங்கிறது ஆரம்பிக்கும். இந்த டீனேஜ்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி இருக்கிற குமாரியம்ங்கிறது முடிஞ்சு டீனேஜ் ஆரம்பிக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற வயசு. நான் எப்பவுமே அதேதான். எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருப்பாராம். யுவா குமாரா. சரி, அங்க இருக்கக்கூடிய மத்தவாழ்லாம் நித்தியசூரிகள்லாம் பஞ்சவிம்சோயம் புருஷா அங்க சொல்றார் அழகா. அதாவது அங்க இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த பிரமாணம் இல்ல, 25 வயதை தாண்டாதவர்களா இருப்பா அவர்கள். எப்ப இருப்பான்? எப்பவுமே அப்படிதான் இருப்பான்.
ஏன்னா சதா பகவானை கண்களாலே கண்டு பருகிறபடியாலே அவர்களுக்கு வயசே ஆகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா வயசு குறைஞ்சிட்டு போறது. இந்த கறவைகளுக்கும் கூட எப்பொழுதுமே கண்ணுக்குட்டிகளா இருக்கு. எதனாலேன்னா பகவத் சம்பந்தத்தாலே. பகவானுடைய சம்பந்தத்துல எதையும் பண்ண வல்லதாக அமைக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடுற உணவு மத்தவங்கதான் நமக்கு ஏதோ கொடுக்கறதுன்னு இல்ல. அதை ஜரிக்க பண்ணி அதை நமக்கு சத்தாக ஆக்கி கொடுக்கறானே இந்த எம்பெருமான் தான் பண்ண முடியும். இது அழகா சொல்றார் ஸ்ரீராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவ என்று தசரதனுடைய ஒரு வாக்கியத்தை காண்பிக்கிறார் வால்மீகி. அப்படின்னா தசரதன் 60,000 வருடம் ராஜ்யம் பண்ணினவன். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரே ஒரு குறைதான், ஒரு பிள்ளை இல்லையேன்னு குறை. 60,000 வருஷம் கழிச்சு அவன் பண்ணியிருக்கக்கூடிய புத்திரகாமேட்டி யாகத்திற்கு பலமாக சாட்சாத் பகவானே வந்து பிறந்தான். ஒரே சந்தோஷம் தசரதனுக்கு. என்ன ஆச்சுன்னா இப்ப இளமை திருப்பி வந்துடுச்சு. மனசு எப்பவுமே துள்ளலா அவனுக்கு இருக்கு. அழகா ஆழ்வார் சொல்றார், வா போகு வா போகு. ராமனை பார்த்தா விடமாட்டான். வாம்பா திருப்பி போமா. ஏன்னா முன்னழகு பார்க்கணும், திருப்பி பின்னழகு பார்க்கணும். ரொம்ப ஆசை தசரதனுக்கு. பெருமாள மனசால நினைத்தாலே அவனுக்கு வந்து சந்தோஷம் அப்படி பொங்கி எழறு. இதை சொல்றான் அங்கேருந்து, எம்பெருமானை கண்களால் கண்டேனாகி பவானி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவ. அவனை என் கண்களாலே பார்த்தால் மீண்டும் இளமை உடையவனா ஆயிடுவேன். 25 வயசா மாறிடுவேன். யாரு 60,000 வயசு கிழவன் சொல்றான் இந்த வார்த்தை. எம்பெருமான் அப்படி அவனை கண்டதாலே பார்த்ததாலே இழகி பதிக்கும்படியாக இருக்கு. இன்னைக்கும் அப்படி பல ஆத்மாக்களை பார்க்கலாம். பகவானையே நினைந்து உருகிட்டு இருக்கிறவளை பார்த்தா வயசானதே தெரியும். வேற எதையும் நினைச்சிட்டு இருக்கோம், வயசு உடனே உடனே ஆன மாதிரியே இருக்கு. கிடுக்கிடு என்ன ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஆந்திராலாம் போய் பார்த்தா அந்த பக்தியிலே திளைத்தவர் அவளை போய் பார்த்து விசாரிக்கிறச்சு, என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆல எங்கே என் பேரன் இருக்கானே பாருங்க அப்படின்பாளா. என்ன எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறபடியாலே, பக்தியிலேயே ஊறி திளைத்திருக்கிறபடியாலே வயசானதுங்கிறதே தெரியும். இப்ப பகவானுடைய கரஸ்பர்ஷம் பட்டு இருக்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாம் வயசாயிருக்குமான்னு ஆகவே ஆகிறது இல்லையா. கற்று கறவை அது எப்படி இருக்குன்னா கணங்கள். கணங்கள்னா கூட்டங்கள். கூட்டம் கூட்டமா இருக்கு. அது ஒண்ணு ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு, சமிருத்தியா இருக்கு. அந்த கூட்டங்களே எவ்வளவு இருக்குன்னா பல. அந்த கூட்டங்களே எவ்வளவு இருக்குன்னு எண்ணிலடங்காதபடி, எண்ணிக்கை பண்ணி முடிக்க முடியாதபடி இருக்கக்கூடியது. இவ்வளவு இருக்குமான்னா ஆமா இந்த ஆத்மாக்கள் இருக்கு அவ்வளவு அதிகம். ஏதோ ஸ்ரீரங்கநாதருடைய ஒரு மேன்மை வைகுண்ட ஏகாதசி அப்பதான் தெரியும்னு பார்த்தா, இப்ப டெய்லி வைகுண்ட ஏகாதசியா தெரியுது. ஏகப்பா எத்தனை பேர் வரா, எத்தனை ஆத்மாக்கள் எம்பெருமானை பற்றுவதற்கு. அப்படின்னா இது எவ்வளவு குறைச்சல் எம்பெருமானுடைய சிருஷ்டியில. இது எத்தனை குறைச்சல் பாகம்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு லோகத்துல ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்து சேர்ற கும்பல். இந்த மாதிரி 7, 14 லோகம் ஒரு அண்டம். இந்த மாதிரி பல அண்டங்கள்னா எத்தனை ஆத்மாக்கள் பாருங்க. இத்தனை ஆத்மாக்கள், அது எண்ணிலடங்காத ஆத்மாக்கள். மொத்தம் ஆத்மாக்கள் எத்தனை இருக்கும்னா சொல்லவே முடியாது கணக்கு. ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. ஏதோ ஒரு நாய் போடுது, ஒரு அங்க இருக்கக்கூடிய குரங்கு இருக்கு, ஒரு மாடு இருக்கு, எல்லாவற்றிற்குள்ளேயும் ஆத்மா. எண்ணிலடங்காத ஆத்மாக்கள். அந்த கூட்டங்களே ஆத்மாவின் கூட்டங்களாக இருப்பவைகளே பல கணங்கள் பல. ஆத்மாவுக்கு எண்ணிக்கை உண்டா? கிடையாது. பகவானுடைய குணங்களுக்கு எண்ணிக்கை உண்டா? கிடையவே கிடையாது. நாம பிறந்த பிறப்புக்கு எண்ணிக்கை உண்டா? கிடையவே கிடையாது. செய்த பாப்பத்திற்கு எண்ணிக்கை உண்டான்னா கிடையவும் கிடையாது. அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கும். இப்ப எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் போலே ஆத்மாக்களுடைய எண்ணிக்கைகளும் அதாவது எண்ணிக்கைக்குள்ளே அடங்காதபடி பலவாக நிற்கின்றன. கணங்கள் பல. கற்றுக்கறவை கணங்கள் பல. இத்தனை கூட்டங்களையும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை பெற்றவனாக ஒரு இடையன் அங்க இருக்கான். அவன் என்ன பண்றான்? கறந்து. யார போல இருக்கு? சர்வேஸ்வரனை போல இருக்கு. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை போல இருக்கு. 2 பேரை பாத்துக்கிறது, 4 பேரை பாத்துக்கிறது. ஒருத்தராத்த ஒரு குழந்தைதான் இருக்கு. பக்கத்தாத்துல இருக்கிற ஒரு குழந்தைய நான் 2 நாள் ஊருக்கு போயிட்டுறேன் பாத்துக்கோன்னு விட்டுட்டு போனா, அவ வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இவ அடுத்தது குழந்தைய வந்து கொடுக்குறான். போருமா போரும், நீ எப்படிதான் பாத்துக்கிறியோ மகராசிமா. கையெடுத்து கும்பிடுறா. இப்படி யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் 10 டிக்கெட் 12 டிக்கெட்னு பாத்துட்டு இருக்கா. எப்படி சமாளிச்சிருப்பா குழந்தைகளை வச்சுட்டு. இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் பாக்குறதுக்கே தாங்க முடியல.
என்ன ஆச்சுனர்? 2 நாள் என் பிரஷரே ஏறி போயிடுதுமா. முடியல, என்னால சமாளிக்கவே முடியல. பகவான் இத்தனை ஆத்மாக்களை வச்சு சமாளித்து நடத்துறான். இதான் அழகா வேதம் சொல்லி காண்பிக்கிறது. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனான் அகும் சர்வா ஆத்மா. வேதம் சொல்றது எப்படிப்பட்டவன் சர்வேஸ்வரன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் உள் புகுந்து நியமிப்பவன், எல்லாரையும் தான் வசப்படுத்தி வைப்பவன். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வதானாம் பரமம் ச தெய்வதம். வேதம் சொல்றது அழகா, எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வமாக, பரதெய்வமாக, ஜகத்துக்கு காரணபூதனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் எல்லா ஆத்மாக்களையும் வைத்து தான் நடத்துகிறான் இந்த பிரகிருதியை. ரொம்ப ஆச்சரியம். ஒத்தருக்கு ஒண்ணு குறவில்லாதபடி நடத்துறான் எம்பெரும். எப்படி நடத்த முடியும்? அது அவனால தான் முடியும். நாம எல்லாம் நேற்று என்ன பண்ணது, இன்னைக்கு என்ன பண்ணது, பலதான் மறந்து போயிடுவோம். ஆனா நமக்கு விடாம மறக்காம நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கானே எம்பெருமா. என்ன ஆச்சரியம் இது! இந்த ஜகத்தை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கே, என்ன ஆச்சரியம் இது! இதுவும் எப்படி நடத்துறான்னா லீலையா நடத்தும். ஒரு விளையாட்டா செய்யக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் இருக்கணும். அவனை போல இந்த இடையர் குலத்துல பிறந்திருக்கக்கூடியவனுக்கு சாமர்த்தியமா கறந்து கணங்கள் பலகரந்து கற்று கறவைகள் கற்று கறவை கணங்கள் பலகரந்து கூட்டம் கூட்டமா அத்தனை நின்னாலும் கூட எல்லாவற்றையும் வைத்து கறக்கக்கூடிய சாமர்த்தியம். ரதகுஞ்சர வாஜிமான். தசரதனை பார்த்து சொல்லு, அவனுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா, எவ்வளவு அவனுக்கு சேனைகள் இருக்குன்னு எண்ணவே முடியாது. எத்தனை ரதங்கள், எத்தனை யானை படைகள் அப்படின்னா. வாஜிமான் அப்படின்னு சொல்றதுனாலே அங்க என்ன காண்பிக்கிறதுன்னா, பகுத்வம், பூமா பூமனிங்கிற அர்த்தத்துல அது வருகிறது. நிறைய எண்ணில் அடங்காத. அத போல இந்த இடத்துல எண்ணில் அடங்காதபடியாக இருக்கக்கூடிய அந்த கணங்கள் கூட்டங்களே, அவைகளை ஒருவனாகத்தான் இருந்து கறக்கிற சாமர்த்தியம். இந்த கறக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஏன் நான் முதல்ல உதைக்காம அதை பார்த்துக்கிட்டேன். நம்மளை உதைக்காம தள்ளாம பாத்துக்கிற அந்த சாமர்த்தியம் முதல்ல இருக்கணும். அதற்கு மேலே காலை அப்படி மடிச்சு போட்டு உட்காரணும். இன்னைக்கு பார்த்தா எல்லாமே கட்டம். ஒரு சுவிட்சை போடு, மிஷின் வச்சு கறந்துடுது. அந்த மாதிரி லெவல்ல மாறிட்டோம். ஆனா அந்த கறக்கிற சாமர்த்தியமே ரொம்ப அதிகமா இருக்கணும். அதற்கு அப்படியே ஆனந்தமா இருந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் மிக்கவனா இவன். பலகரன் கறக்கிறது எதற்காக? நான் ஏற்கனவே சமிருத்தியா தான் இருக்கு. நிறைய பாலும் தயிரும் வெண்ணையும் இருக்கு. ஆனாலும் அந்த மாடு முளைக்கடுப்பாலே தான் கதறக்கூடாதுங்கிறதுக்காக கறக்கிறான். கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து. அதுக்கப்புறம் சொல்றார், செற்றார் நிரலடிய சென்னு செரு செய்யும். செற்றார் என்று சொன்னால் எதிரிகள், விரோதிகள். அங்க இருக்கக்கூடிய இடையர்களுக்கு யார் விரோதிகள் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதுமே அடியார்களுக்கு விரோதி என்பவன் எம்பெருமானுக்கு விரோதி தான் அடியாருக்கு விரோதி. ஏன்னா அடியார்னா யாரு? நம்மளை கேட்டா பக்தன் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட்? அடியன் தான் சுவாமி ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லிடுறோம் பேரை சொல்றச்சு. ஆனா எம்பெருமான் சொல்றார், என் பக்தன்னா அவனுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு. உனக்கு இருக்கான்னு பாத்துக்கிறியா? அத்வேஷ்டா சர்வபூதானா. முதல் குவாலிபிகேஷன், யாரையுமே துவேஷிக்க கூடாது. போச்சு போ, அதுலயே விழுந்தாச்சு. அத்வேஷ்டா, ஒத்தர்கிட்ட கூட துவேஷம் இருக்கக்கூடாது. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிப்பவனாக இருக்க வேணும். எல்லாத்தையும் சொல்லதான், இவன் தான் மத் பக்தா, இவன் தான் சச்சமே பிரியா, இவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கக்கூடியவன். எம்பெருமான் சொல்லுகிற வார்த்தை. என் பக்தனா யாரு? இந்த குணாதிசயங்கள்னா இருக்க பெற்றவன். அப்படிப்பட்ட இந்த பக்தனா இருக்கக்கூடியவனுக்கு போய் விரோதிகள்னு இருக்கிறவா யாராவது இருப்பானா? யாரையாவது பார்த்து விரோதம் பாவித்து கொண்டிருப்பானா? கம்சன் இருக்கிற மாதிரி, ராவணன் இருக்கிற மாதிரி இவர்கள்லாம் விரோதிகளை பாவிச்சு கொண்டிருப்பாளா? ஒரு நாளும் இருக்க மாட்டான். ஆனா யார் விரோதிகள்னா, பகவானுக்கு விரோதிகளா இருப்பவர்கள் தான் அடியவர்களுக்கு விரோதி. பகவத் சமிருத்தி கண்டு பொறுக்க முடியும். தனக்கு எம்பெருமானுடைய மேன்மையை கண்டு பொறாதவனா இருந்தா அவன்தான் பாகவதர்களுக்கு விரோதி. ஏன்? பகவானுக்கு விரோதியா இருக்கிறபடியாலே இவர்களுக்கு விரோதியானா. அப்ப இவர்களுக்கெல்லாம் யார் விரோதி? கம்சன் தான் விரோதி. கம்சனாலே ஏவப்பட்டவர்கள் விரோதி. இவாளுக்குன்னு தனி யாரும் விரோதிகள் கிடையாது. இப்ப செற்றார் எம்பெருமானுடைய விரோதிகளாக இருப்பவர்கள் இவர்களுக்கு விரோதிகள் என்று அவர்களை அழிப்பது என்பது கடமை. செற்றார் திரளடிய, அவர்கள் பலத்தை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள். சென்று செரு செய்யும், சென்று போர் புரியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். யார போல அப்படின்னா,
ஸ்ரீ ராமபிரானை போல, சக்கரவர்த்தி திருமானை போல. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கறத தெரிவிக்கிறார். அபியாதா பிரகர்த்தாச்ச என்று தெரிவிக்கிறார் காண்பிக்கிறச்சே. எம்பெருமான் போர் சூக்ஷ்மங்கள் எல்லாம் தெரிந்தவனாயும் எதிரிகள் இருக்கிற இடத்துல சென்று சண்டை போடுவதற்கு சாமர்த்தியம் மிக்கவனாயும் இருக்கக்கூடியவன். போர்ல எதிரிகள் வந்தா பாத்துப்போம், அவ சண்டை போடுறச்சே பாத்துப்போம், பின்னாடி நின்று தாக்குவோம், கீழே யார் யாரா இருக்கோ எல்லாரையும் முதல்ல அனுப்புவோம். சேனாபதி எங்க போயிட்டு வாங்க போருக்கு, சேனைகள் எங்க போங்க, ராஜா நீங்க என்ன பண்ணுவேன், நான் படுத்துட்டு இருப்பேன், அப்புறம் வாங்க வர. இந்த ராஜாவே காணும், அவர் வரமாட்டார் இப்போதைக்கு. அவர் கடைசியில தான் வருவார். என்ன பார்த்துன்னு வருவார், எதிரிகள்லாம் அழிஞ்சிட்டானான்னு பார்த்துட்டு அப்புறம் வருவார் அவர். இப்ப உடனே அந்த ராஜா பலமான ராஜாவான்னு சொல்ல முடியுமான்னா, ஐயோ அவரை போல ஒரு பலமற்றவரா இருக்கிறது பார்க்க முடியுமா? எம்பெருமான் அப்படி இல்லை, போர் புரிவதிலே தான் முன்னின்று நடத்துகிறான். அத போல இவர்கள் செற்றார் திரள் அழிய, எதிரிகளின் பலத்தை அழிக்கும்படியாக சென்று செருச்செய்யும். சென்று செருச்செய்யும், சென்றுன்னு சொன்னா எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்தே சென்று. இதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும், தைரியம் வேணும், எதிரிகளை கண்டு பயப்படாது இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். அப்படி சென்று செருச்செய்யும். சக்கரவர்த்தி திருமகன் அப்படிதான் பண்ணான். ராவணன் இருக்கக்கூடிய இடத்தே சென்று போர் புரிந்தான் என்பருமான். அங்க போய் சண்டை போட்டான். ராவனா நீ இங்க வா அப்படின்னு சொல்லல, அவன் இருக்கிற எந்த லங்கையில இருக்கானோ அங்க போய் சென்று அவனோட சண்டையிட்டான் என்பருமான். அத போல இவர்கள் சென்று செருச்செய்யும். செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கா, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள். இவர்கள் குற்றமே செய்யாதவர்களா இருக்கிற. குற்றம் செய்யாதவர்கள்னு உலகத்துல பிறந்தவா யாராவது இருக்க முடியுமா? விராட்டியே வார்த்தை சொல்றார், நகஸ்சின் அபராத்தியதி. போரும் போ, தப்பே பண்ணாதவா யாரு இருக்க முடியும் இந்த உலகத்துல? பிறந்து படைத்ததே தப்பு பண்றதுக்குதான், தப்பு பண்ணதுனாலதான் பிறந்திருக்கோம். திருப்பி திருப்பி பிறவி தொடர்றதுங்கிறது காரணமே அதுதானே. பெருமானுக்கு கோபம் வருதே எதனால அப்படின்னா, சொன்ன சாஸ்திரத்தை மதிக்காததுதான். சத்தியம் வத அப்படின்னு சொல்லியிருக்கு, அது சத்தியத்தை சொல்லுன்னு அர்த்தம். இவன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறான், வத அப்படின்னா கொலை பண்ணுன்னு அர்த்தம். சத்தியம் பத்தியே பக்கத்துல போறது இல்ல. இவன் பண்றதெல்லாம் என்னவா இருக்கு, அசத்தியமா இருக்கிறச்சே, தவறுகள் அதிகமா இருச்சே, மீண்டும் பிறப்புடையவனாக மாறுகிறான். எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகிறார், கொண்டு போய் நரகத்துல புகும்படியாக நிற்கிறது. ஆனா அப்படி இல்லாத எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரபூதனாக இவன் ஆகி, எம்பெருமான் காட்டி இருக்கக்கூடிய தர்மத்துல நின்னான் ஆகில் இவனுக்கு என்னென்ன அடுத்த பிறவியே இல்லாதபடி அவனுடைய கிருபையில மட்டும் ஒதுங்கி இருக்கக்கூடிய அடியவனாக மாறி நிற்கிறச்சு. இப்ப சொல்றார், குற்றம் ஒன்றில்லாத, குற்றமே இல்லாம யார் இருக்க முடியும்? எல்லாரும் குற்றத்தோடு கூடியவர்கள். பிராட்டியே சொல்லியிருக்கு, அதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, மணல் சோற்றிலே கல்லா ஆராய்வாருண்டோ. அரிசி நடுவுல கொஞ்சம் கல்லுனா பரவாயில்ல, சோரே மணல்ல பண்ணுது, அதுல எத்தனை கல் இருக்குன்னு என்னடே இருக்க வேண்டியதுதான். அவர்களா பண்ணிட்டே இருக்கிறது தான் சுபாவம். பெருமாள் பிராட்டிட்டா, பெருமாள்கிட்டையும் குற்றம் இருந்தது, என்கிட்டயும் குற்றம் இருந்ததுன்னா பிராட்டி. அல்பமா ஒரு மானை பார்த்து ஆசைப்பட்டேன், இந்த மான் வேணும்னு கேட்டேனே, பெருமாள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் பிடிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் வேண்டாம் என்ன பிடிச்சுன்னு வரீரா இல்லையா, இப்போ மட்டும் எனக்கு என்ற பிரீத்தி இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லும்படியா இருந்தேன். எம்பெருமான என்ன பண்றாருன்னா, இவள் சொல்றாரேன்னு கேட்டுன்னு போகாம இருக்கலாமோ இல்லையோ, கேட்டுன்னு ஓடுறாரு அவர் பின்ன. அவர்கிட்டயும் இருக்கும்படியா இருக்குதானே குற்றம். அப்ப குற்றமே இல்லாதவர்கள் இல்லையே, இவ எப்படி இருக்காங்க, குற்றம் ஒன்றில்லாத, குற்றமே ஒன்றும் இல்லாது இருக்கக்கூடியவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றச்சே, இது என்ன குற்றம் இல்லைன்னா, எதிரிகள் வந்து எதிர்கட்டம் நம்ம அப்புறம் போர் புரியலாம்னு சொல்லக்கூடியது ஒரு குற்றம். அந்த குற்றம் இல்லாதவர்கள். இன்னொரு குற்றம், போரிலே பின்வாங்கி செல்வது. சண்டை நடந்துட்டே இருக்கு, ஐயோ போச்சு நம்ம ஜெயிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்னு பின்வாங்கி ஓடுறது இருக்கு, புறமுதுகீடு காட்டுதல்னு பேரு, அது ஒரு குற்றம். இந்த ரெண்டு குற்றங்களும் இல்லாதவர்கள் குற்றம் ஒன்றில்லாத ஒரு அர்த்தம் பண்ண. இன்னொரு அர்த்தம் சொல்றா, இவெல்லாம் எம்பெருமானுடைய கோஷ்டி. பொறுமை எம்பெருமான் வரச்சேயே நிறைய அந்த பிள்ளைகளோடு தான் வருமா, தன்னேர் 1000 பிள்ளைகளோடுன்னு தெரிவிக்கிறார் அழகா. அப்படி எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து வந்து எம்பெருமான் இருக்கிறச்சே, இந்த இடையர் குழாமாக எம்பெருமானோடு கூடி இருக்கிறச்சே, எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, ஒரு நாளும் தன் அடியவர்கள் திறத்திலே குற்றங்களை பாராதவன். என் அடியார் அது செய்யார் அப்படின்னு வார்த்தை சொல். இது அப்படியே அழகா கீதையில எம்பெருமான் சொல்லி காண்பிக்கக்கூடிய வார்த்தை. என் பக்தன் மிகவும் துராச்சாரத்தோடு கூடியவனாக இருப்பவன் ஆகிலும் கூட, ஆனால் என் பக்தனாக இருக்கிற பட்சத்தில் என்னையே பஜிப்பவனா, பஜதேமாம் அனன்யபா,
சுதுராச்சாரோன்னு வார்த்தை சொல்றார். அவன் மிகவும் துராச்சாரங்களோடு கூடியவனாக இருக்கிற பட்சத்திலேயும் கூட அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாகு, என்னையே பஜிப்பவனாக ஆனா அந்த பக்தன் இருக்கான்னு சொன்னா அவனை என்னவாக நீ பார்க்க வேண்டும்னா சாதுரேவ சமந்தவ்யா, அவனை ஒரு சாதுவாகவே நீ எப்பொழுதும் பார்க்க வேண்டும். சம்யக்கு வியவசித்தோஹி சஹா, எப்பொழுதும் என்னிடத்திலே மகா விசுவாசம் உடையவனாக அவன் வாழ்கிறபடியாலே அவனை நீ வேறொன்றாக பார்த்தல் கூடாது. எபெருமானுடைய திருக்கண் நோக்கு அப்படி இருக்கு. என்னிடத்துல பக்தியா இருக்கான், வேறொன்று எதிர்பார்க்காத பக்தி பண்றான், பக்தி பண்றதே பிரயோஜனமா பண்றான், அதனால என்ன கிடைக்கும்னு இல்லை அவனுக்கு. ஆனா அவனிடத்துல சில துராச்சாரங்கள் இருந்ததுன்னு சொன்னா அவனை நீ எப்படி பார்க்கணும்? சாதுரேவ சமந்தவ்யா, அவனை நீ சாதுவாகவே பார்க்க கடவாய், வேறொன்றாக பார்க்க கூடாதுன்னு வார்த்தை சொன்ன. அது போல எம்பெருமான் அப்படி இருக்கிறவன் படியாலே அந்த கோட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி நான் குற்றம் ஒன்றில்லாத கோவலர், அப்படிப்பட்ட கோவலர்களாக இருக்கக்கூடிய அந்த இடையர்கள் கோவலர்தம் பொற்கொடியே, அவர் குலத்திலே தோன்றி இருக்கக்கூடிய பொன் கொடி போன்றவளே. பொன்னால் ஆகியிருக்கக்கூடிய கொடி, கொடிங்கிறதே ரொம்ப மிருதுவா இருக்கும், பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும். இது பொன்னாலாக இருக்கக்கூடியதுன்னா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும்படியா இருக்கும். அந்த கொடி போன்று இருக்கக்கூடிய அழகை உடையவளாக இருக்கக்கூடியவள் இவள். அது எப்படிப்பட்ட அழகா இருக்கு? மிருதுத்துவம், மென்மைன்னு சொல்லக்கூடிய அழகோடு கூடியவளாகவும், கண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அழகாக இருப்ப பெற்றவளாகவும் ஒரு கொடி போன்றவளாக நிற்கிறாள். இவளையே கொடியாக வர்ணிக்க வேணும் அப்படின்னா, பெண்கள் எல்லாம் கொடி போன்றவர்கள். எதனாலே ஒரு கொம்பிலே அந்த கொடி தாங்கப்படுமா போலே சரியான வயது வருகிற பொழுது கணவனை பார்த்து கைப்பிடித்து கொடுக்க வேணும். ஜனகனுக்கு ஒரே கவல் என்ன, ஐயோ என் பெண்ணுக்கு வயசாயிடுத்தே, இன்னும் ஆள 10 வயசு 8 வயசு 10 வயசுக்குள்ளதான் ஆறுது சீத்தை. இப்ப அந்த வயசுக்குள்ள என்ன விவாகம் பண்ணி முடிக்கணுமே, இன்னும் விவாகம் பண்ணவே இல்லையே இந்த பெண் பிள்ளை. கொள்கொம்பிலே ஏற்றும்படியான வயதாகிவிட்டதே. கொடி போன்று இருக்கக்கூடிய சீதைக்கு ஒரு கொள்கொம்பாக ஒரு கணவன் அமையப்பெற வேணுமே, அவன் நல்லவனா அமையப்பெற வேணுமே இப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை. ஜனக மகாராஜனுக்கு நல்ல வேளை விஸ்வாமித்திரர் வந்தார், அந்த கவலையை தீர்த்து வச்சார் அழகா, ரொம்ப ஆச்சரியமா. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன, அந்த பெண் வயது அடைவதற்கு முன்பு அவளுக்கு விவாகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லும். அப்படி பண்ணாதான் அது விவாகம்னு பேர். அப்படி இல்லைன்னா அதற்கு நிறைய பிராயச்சித்தம் சொல்றோம். அதற்கு பல ஹோமம் இருக்கு, கூஷ்மாண்ட ஹோமம் அப்படின்லாம் பிராயச்சித்தம் இருக்கு. எத்தனை ஆண்டுகள் தாமதமாறுதோ அத்தனை ஆண்டுகளுக்கு உண்டாக அந்த பிராயச்சித்தம் பண்ணப்பட வேண்டும். இதெல்லாம் சாஸ்திர விதி. ஆனா நமக்கு இன்னைக்கு ஆக்ட்னு போட்டு பால்ய விவாகம் அப்படின்னு தடை பண்ணியாச்சு. ஏதோ சில இடங்கள்ல இன்னும் வைதிகர்கள் அதை விடாம வச்சுட்டு இருக்கா. ரொம்ப அற்புதமா சாஸ்திரத்தை தொடர்ந்து தாங்கள் கடைபிடித்து இருக்கிறார்கள். இது சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கொள்கொம்பிலே ஏற்றும்படியான பருவம் அந்த கொடிங்கிறது. அந்த கொள்கொம்பு இல்லாத தனித்து தான் இருக்க முடியாதபடியாலே அப்படி பொற்கொடியாக இவளை வர்ணிக்கிறார். பொற்கொடியே கோவலர்தம் பொற்கொடியே கரவல்குள் புனமையிலே போதராய், குற்றரவல்குள் அப்படின்னு சொல்றார். அதாவது பாம்பை போன்று இருக்கக்கூடிய, அழகு படைத்து இருக்கக்கூடிய அந்த பாம்பு அப்படி எடுத்துட்டு இருக்கிறச்சே அது படமுடையதாக பாம்பு இருக்கிறதும் அதற்கு இருக்கக்கூடிய அந்த பின்புறமும் காண்பிக்கிறச்சே அதை போன்று இருக்கக்கூடிய அழகு படைத்த பாகத்தை உடையவள். குற்றரவல்குள் புனமையிலே போதராய், புனமையிலே தன் நிலத்திலே இருக்கக்கூடிய மயிலை போன்று இருக்கக்கூடிய நிதம்ப பிரதேசத்தை உடையவளாக இந்த இடத்திலே வர்ணிக்கப்படுகிறாள் இந்த பெண் பிள்ளை. புனமையிலே போதராய், நீ புறப்பட்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த பொற்கொடியேன்னு சொன்னா அவளிடத்திலே முழுவதுமாக இருக்கக்கூடிய அழகு, அதற்கு சமுதாய சோபைன்னு. பிறகு ஒவ்வொரு அவயவமும் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா குற்றரவல்கள் புனமையிலே அப்படின்னு அது அவயவ சோபை. ஒவ்வொரு அவயவங்களும் அழகாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன தொண்டரடிப்படி ஆழ்வார் வர்ணிச்சார். பச்சைமா மலை போல் மேனி, அடுத்தது பவளவாய் கமல செங்கன். பச்சைமா மலை போல் மேனின்னு சொல்றச்சே அவன் திருமேனி முழுக்க சொல்றச்சே அது சமுதாய சோபை. அதன் பிறகு அவனுடைய பவளவாய் கமல செங்கன் அவயவ சோபை, அந்தந்த பாகங்கள் அழகாக இருக்கின்றன அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதை போல இங்கே உணமையிலே போதனா இப்படி வர்ணிக்கலாமா? சொல்ல வர்ணிப்பாரா? யார் வர்ணிக்கிறா? இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் யார வர்ணிக்கிறா? இந்த ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெண் இன்னொருத்திய பார்த்து அழகா இருக்கான்னு சொல்லிடுவாளா? ஏற்பபடியா இருக்குமா? மனசு வந்துடுமா? அப்படின்னா
இவளுடைய அழகு என்ன பண்ணுகிறதா, அந்த பெண் பிள்ளையே ஆணாக பிறக்கவில்லையேன்னு வருத்தப்படும்படியா செய்யறது. இப்படிப்பட்ட அழகுடையவளாக அவள் இருக்காள். யார போல? பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை ஒரு தடவை பார்த்தா என்ன ஆயிடுறதுன்னா, ஆண்கள் எல்லாம் வருத்தப்படுவானா. ஏன்னா, ஐயோ நாம் பெண்ணா பிறக்கலையே, பெண்ணா பிறந்து சக்கரவர்த்தி திருமகனை கைபிடிக்கலையே அப்படின்னு அவன் அழகிலே துவண்டிருப்பார்கள். அத போல இந்த பெண் பிள்ளையா. இன்னொன்னு, இந்த பாகவதோத்தமையை கொண்டாடுவதற்கு அது இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெறாப்பேர். எப்படி பகவானை கொண்டாடுகிறோம், அத போல அடியார்களையும் போற்றுவது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரம பாக்கியம். எம்பெருமான் மட்டும்தான் நமக்கு உத்தேசம் இல்லை, அடியார்களும் போற்றுதற்கு உரியவர்கள். இதை சொல்றாரு என்ன ஆச்சரியமா, பரசமிருத்தியைக பிரயோஜனம். பிறர்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஏற்றம் கண்டு மனசுல சந்தோஷிக்கணுமா, ஆனந்த மரணம். அதனாலே இப்படி கொண்டாடுவதுங்கிறது இது பாகவதர்களுக்கு உண்டான இருக்கக்கூடிய தன்மைகள் என்று காண்பித்து, புனமையிலே போதராய் நீ புறப்பட்டு வாராய் அப்படின்னு சொல்றச்சே இது எப்படி இருக்குன்னா, நீ புறப்பட்டு வரக்கூடிய அழகை நாங்கள் காண வேண்டும். நீ படுத்துட்டு இருக்கிற அழக பார்த்தாச்சு, நீ அங்கிருந்து எழுந்து புறப்பட்டு வரக்கூடிய அழகு இருக்கே அது தனித்துவமான. ஸ்ரீரங்கத்துலதான் நம்ம அழக பலவாரா சேவிக்கணும். ரங்கநாதரை படுத்துட்டு இருக்கிறச்சே பாக்குற ஒரு அழகு, நம்பெருமாளை அங்க மூலஸ்தானத்திலேயே சேவிக்கிறது ஒரு அழகு, நம்பெருமாள் புறப்பாடு கண்டு அருளி வெளியில வரச்சே சிம்மகதியில வெளில புறப்பட்டு வரச்சே அது ஒரு தனி அழகு. திரும்பி இப்ப உள்ள வரச்சே ராத்திரி புறப்பட்டு வராரு பாருங்க அழகா. வைகுண்ட ஏகாதசி அந்த மண்டபத்திலேருந்து புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து நம்பெருமாள் அழகா பணிக்குள்ளாலாம் சாத்திட்டு வருவார், அது ஒரு தனி அழகு. வீண ஏகாந்தம் கேட்டுனே கொஞ்சம் தூக்கத்துல அப்படி சொக்கி விடுறாரு, அது பாக்குறது ஒரு தனி அழகு. அதுக்கப்புறம் மேல ஏறி மறுபடியும் உள்ள போறச்சே சர்ப்பகதியில உள்ள எழுந்தருள்வர் நம்பெருமாள் அழகா. ஒரு பாம்பு அப்படி உள்ள நுழையறச்சே எப்படி இருக்குமோ அப்படி எழுதுவார், இது பார்க்கறது தனி அழகு. இதெல்லாம் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டவர்களை பார்த்தாதான் தெரியும். சில பேருக்கு ஆனா அங்க கட்டமாட்டேன், காத்தாலதான் வந்தேன், மத்தியானம் தான் வந்து இப்பயும் விட மாட்டேங்கிறேன். எனக்கு என்னப்பா தெரியும் அந்த ரசம். காத்தால நம்பெருமாளுடைய அழகு வேற, இப்ப இருக்கிற அழகு வேற. இப்படி பாகவதோத்தமர்களை பார்த்து கொண்டாட்ட போதராய் நீ எழுந்து வந்து நிற்கக்கூடிய அழகை நாங்கள் காண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். புனமையிலே போதராய் அப்படின்னு சொல்றச்சே இது எதை காண்பிக்கிறது, என் கோஷ்டிக்கு நீ வந்தால்தான் இந்த அழகே நிறம் பெறும். சோபையன் தண்டகாரண்யம் என்று எம்பெருமான் காட்டுக்குள்ளே புகுந்தபடியாலே தண்டகாரண்யமாகிற காடு மிகவும் சோபையை உடைத்தாயிற்றுங்கிறா போல எங்கள் கோஷ்டி உன்னாலே மிக அழகை பெறுவதாக ஆகி நிற்கும். போதராய் அடுத்த சொல்றார், புறப்பட்டு நான் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான வர்ணையை வர்ணிக்கிறார் இந்த தெரிவிக்கிறச்சே. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. இந்த சுற்றத்திலே கூடியிருக்கக்கூடிய எல்லா தோழிமார்களும் கூடியிருந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய திருமுற்றத்திலே வந்து புகுந்து இருக்கிறார். திருமுற்றம் அப்படின்னு சொல்றது வராண்டா மாதிரி. இந்த காலத்துல எல்லாம் எல்லாம் மாறி போச்சு, திறந்தாலே எல்லாம் ஃபர்ஸ்ட் நேர சாப்பாடு ரூம் தான் அழகு, ஒரே ஒரு இதுக்குள்ள இருக்கும்படியா இருக்கும். அந்த காலத்துல அப்படி இருக்கும், முற்றம் அப்படின்னு வச்சுட்டு இருப்பா அழகா. அங்க இந்த வாசல் தாண்டி திண்ணை, அதுக்கப்புறம் வராண்டா இப்படி எல்லாம் வச்சுட்டு உள்ள வருவாள். அந்த மாதிரி திருமுற்றத்திலே அத்துணை தோழிமார்களும் வந்து புகுந்தாங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து எங்க இருக்கிறார்கள், நின் முற்றம் புகுந்து நின் முற்றத்திலே புகுந்தார்கள். இந்த முற்றம் எப்படிப்பட்டதுன்னா பரம பாக்கியமான முற்றம் இது, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கொண்டாட வேண்டியது முற்றம். எதனாலே அப்படின்னு கேட்டுட்டா, ஏன்னா கிருஷ்ணனே உன்னை பார்க்கணும்னா இங்க வந்துதானே நிற்பார் அழகா. அங்கேருந்து அவரே வந்து எங்க நிற்கிறார் இந்த இடத்துல, இந்த முற்றத்திலே வந்து நின்றுதானே உன்னை பார்த்து கொண்டு நிற்பான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நிற்கக்கூடிய இடமாயிற்றே நாங்கள் வந்து நிற்கக்கூடிய இடம். எப்பொழுதும் பகவத் சம்பந்தத்தை வச்சு கொண்டாடுறது ரொம்ப உயர்ந்து. ஸ்ரீரங்க திவ்ய தேசத்துல பெருமாள் தன்னுடைய தன்னுடைய திருப்பாதங்களை வைத்து நடந்து சென்று இருக்கக்கூடியது இருக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, அது கோகுலத்திலேயோ திருவாய்ப்பாடியதோ எம்பெருமான் நர்த்தனம் ஆடின மேடை எப்படி இருக்குமோ அதை போல இருக்கும். நர்த்தனம் ஆடிட்டு போயாச்சு, போனாலும் கூட அது எப்படி இருக்கும்னா இன்னும் அது எம்பெருமான் ஆடினா போலயே காட்சி தரும். அத போல ரங்கநாதர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அவர் தாம் வீதியிலே திருவிழா வந்து போன பிறகு இன்னும் எப்படி இருக்குன்னார், நம்பெருமாள் நடந்து போனா போலயே இருக்கும். அந்த மாதிரி அன்றுமே இனிது வந்த காளாய் என்னும் தெரிவிக்கிறார். மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தாயன், மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தாய், ரொம்ப அழகா பொருந்தி ஆடும்படியாக ஆடினானே. அத போல ஸ்ரீரங்க திவ்யதேசத்திலே எம்பெருமான் நடந்து சென்ற பிறகும் கூட இன்னும் அவன் நடந்து போனா போலயே சிவடு தெரியும்.
இப்படி காண்பிக்கிறானா, எம்பெருமானே வந்து புகுந்து இருக்கக்கூடிய முற்றம் இது. இப்ப முற்றத்திலே நாங்கள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, அந்த முற்றத்திலே புகுந்து நில். புகுந்து நின்று என்ன காரியம் பண்ண போறேன் அப்படின்னு, புகில்வண்ணன் பேர் பாட, நம்முடைய தாபத்தை போக்க வல்லதாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருநாமம். அவனுடைய திருமேனியை நினைச்சாலே இந்த தாபத்திரயங்கள்லாம் போயிடும். இந்த சம்சாரத்துல எப்பவும் மனசு உழண்டு உழண்டு எப்ப பார் துக்கத்துல மாட்டிக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகன்னு சொல்லும்படியான 3 தான் தாபத்திரயங்கள். நாமே செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், பிரகிருத்தியில ஏற்படக்கூடிய தோஷங்கள், தெய்வங்களாலே உண்டாக்கப்படக்கூடிய துக்கங்கள். இப்படி இந்த 3 துக்கங்கள்லயும் சுழண்டு சுழண்டு வந்துட்டே இருக்கு. நமக்கே தெரிய மாட்டேங்குது. எது இந்த மனசு பிடிச்சுக்கிறது. ஐயோ துக்கமா இருக்கு, மனசு கிளேசமா இருக்கு, எப்ப பாரு சொல்லிட்டே இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் எங்க நமக்கு விடிவுன்னு சொன்னா, பகவானுடைய திருமேனியை சேவிச்சாலே அது விடிவு பிறக்கிறது. இந்த தாபத்திரயங்களையும் போக்க வல்லவனா இருக்கான். பட்டர் சொன்னார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதர் எப்படி இருக்காரு, மலயஜ சசிதீப்தம் மாலதி தாமதல்பம் சுமரி சரவிதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷ விஷானோல்லேக சித்திரம் ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹ அப்படின்னு ஒருபடியான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றாரு, அத்ரௌ ஷயாளுரிவ சீதல கால மேகா. எப்படி இருக்குன்னா ரங்கநாதர் ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மீது கருத்து இருக்கக்கூடிய ஒரு மேகம் அங்க வந்து இளைப்பாரித்துனா எப்படி இருக்கும். இந்த கருத்த மேகங்களை கண்டாலே இந்த மயில்களும் குயில்களும் ஆடவும் பாடவும் தொடங்கிடும் அட. அத போல பகவானை காணறச்சேயே தாபத்திரயம் தொலைந்து போய் மனது ஆனந்தத்தை அடைந்து நிற்கும். அப்படிப்பட்ட முகில்வண்ணன் பெயர் பாட, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நம்முடைய வாய்க்கு போக்கு வீடாக, பிரீதிக்கு போக்கு வீடாக கொண்டு பாடி நிற்க. முகில்வண்ணன் பெயர் பாட, நாங்கள் எல்லாம் பாடி நிற்கிறோம். எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடுற செய்ய நீ என்ன பண்ணணும், திருப்பி நீயும் பாட ஆரம்பிக்கணும், எங்களோட சேர்ந்து அது கலந்து நிற்கணும். ஆனா இவள் எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்கிற ரசத்தாலே எதுவுமே பேசாம இருக்கு. எப்படி இருக்காங்க சிற்றாதே, கொஞ்சம் கூட அசைவே இல்லை. சில பேர் உபன்யாசம் கேட்டுட்டே இருப்பான், இப்படியே இருப்பான் முழுக்க, கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பான். நான் நினைச்சிட்டு இருப்பான் அவன் ஒன்னும் கேட்கவே இல்லை போல இருக்கு, இன்னொருத்தர் ரொம்ப அற்புதமா கேட்கலாம் ரசிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். பல சமயங்கள்ல கேட்கிறவர் நல்லா புரிஞ்சிருக்கலாம். சில பேர் இப்படியே இருக்கிறவா பல சமயங்கள்ல நாம அவ கேட்ட கேள்வி நமக்கே பதில் வராது. சாமி நடுவுல சொல்லிட்டே வரச்சே அந்த ஒரு வரியில அந்த வரிக்கு நடுவுல விட்டுட்டே இல்லையம்பா, இன்னும் இவர் கேட்டுன்னு தான் இருந்தாரா, இன்னும் நம்மளையே முறைச்சு பாக்குற மாதிரியே இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கக்கூடிய சாமர்த்தியம் தனித்து இருக்கு. இப்ப இவள் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியால அவளுக்கு உடம்பு அசைக்கவும் இல்லை, வாய் பேசவும் இல்லை. அதான் சொல்றா சிற்றாதே. சிற்றாதானே உடல்ல ஏதான சேஷ்டிதம் பண்ணணும், சேட்டை பண்ணணும். இப்படி கை கால அசைக்கிறது, நான் எழுந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றது. சில பேர் எழுந்துக்க போறேன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிற வரைக்கும் பண்ற சேட்டைகள் இருக்கே, அதுதான் சிற்றுதல். கையை இப்படி பண்றது, இப்படி முறிக்கிறது, ஆங்கிறது, எதையோ பண்ணிட்டு இருப்பான். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறே சிற்றாதே. அடுத்தது என்ன பண்ற, பேசாதே. ஒரு மாற்றமாவது வார்த்தை சொல்லலாம் எங்களுக்கு திருப்பி, தோ வருகிறேன் புறப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வார்த்தை சொல்லலாம். அதுவும் பண்ணாதே, பேசாதே. எப்படி இருக்காய் செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டி செல்வம் நிரம்ப பெற்றவராக ஐஸ்வர்யம் மிக்கவளாக இருக்கிறார். எது ஐஸ்வர்யம் அப்படின்னா ஆத்மாவுக்கு நிலையான ஐஸ்வர்யம் பகவத் பக்தி தான். எம்பெருமானோடு இருக்கிற சம்பந்தம் என்றைக்கும் எம்பெருமான் நினைத்துக் கொண்டே இருப்பது இருக்கே, அதுதான் ஒரு நாளும் அழியாத ஐஸ்வர்யம். மத்த ஐஸ்வர்யம்லாம் செல்வம்லாம் செல்வோம்னு போயிடும். பாரத தேசத்துல செல்வங்களை எடுத்துட்டு போனது கணக்கே இல்லை. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறான், எத்தனை கொள்ளையடிச்சுட்டு போனா 12,000 யானைகள் மேல ஏத்தி வச்சுட்டு எடுத்துட்டு போனேன். நம்ம அதெல்லாம் கேட்டா தலையை சுத்தி கீழே விழுந்துடும். ஒரு சின்ன கல்லு ஸ்ரீரங்கநாதருடைய திருக்கண்கள்ல வச்சிருக்கக்கூடியது. கோஹினூர் டைமண்டும் இங்கே தான் போச்சுன்னு சொல்றான் ஸ்ரீரங்கநாதர் பெரியவருமானுடைய திருக்கண்கள்ல. அதை வச்சே ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல பாதி நாடை வாங்கிருக்கு அப்படின்னா எத்தனை மதிப்பு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து போகும். ஆனா நிலையான ஐஸ்வர்யம் என்னன்னா பகவத் பக்தி உடையவர், எம்பெருமானுடைய சம்பந்தம் இருப்பதாக இருக்கிறதே, அதுதான் நிலைத்த ஐஸ்வர்யம் ஆத்மாவிற்கு. இவள் பகவத் பக்தியிலே மூழ்கினபடியாலே சொல்றா செல்வ பெண்டாட்டி. எங்கள் கோஷ்டிக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் கொடுத்தால் ஆகாதா, நீ எங்களோட கலந்து இருக்கிறபடியாலே ஆகும்படியா இருக்குமே. நீ எற்று உறங்கும் பொருள், நீ எதற்காக உறங்கி கொண்டிருக்கிறாய், என்ன பொருள், நீ உறங்குவதாலே கிடைக்கிற பயன் என்னன்னு கேட்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கிருஷ்ணனுடைய சேருவதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களோட கலந்து எம்பெருமானிடத்திலே சேருவது தானே பயன்.
இப்ப அதை விட்டுட்டு உறங்குகிறாயே, இதனால உனக்கும் பயன் இல்லை, எங்களுக்கும் பயன் இல்லை, எம்பெருமானுக்கும் பயன் இல்லை. நீ எப்படிப்பட்டவளா இருக்க? கைவல்யார்த்திய போல இருக்க. உனக்குள்ளேயே எம்பெருமான் அனுபவிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? உன்னோட சேர முடியாதபடியாலே இன்னும் கிருஷ்ணனை போய் அனுபவிக்க முடியாதபடி இருக்கும். எம்பெருமான் எப்படி இருக்கான்? நாம் எல்லாம் வரணுங்கிற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கா. உன்னுடைய உறக்கம் எல்லாத்துக்கும் தடையானா இருக்கு. நீ எற்று உறங்கும் பொருள். நீ இப்படி உறங்குவதாலே எதற்கு பயன் ஏற்படுகிறது? நீ தனித்து பகவத் அனுபவத்தை விட்டு எங்கள் கோஷ்டியிலே கலக்க வேண்டும், எங்களோட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே, இந்த பாட்டிலே ஆண்டாள் எழுப்பி போருகிறாள். மிக அழகான பாசுரம். குற்றரவல்கள் புனவையிலே என்று கொண்டாடி அவளை சொல்லும்படியான விஷயங்களை ஆச்சாரியர்கள் மிக அழகா சொல்றா. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆத்ம குணங்களோடும் பக்தி, பரபக்தி, பரஜான என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைகளை உடையதாக இதனுடைய உள்ளுரை பொருளாக காட்டப்பட வேண்டியது. வெளியில பாக்குறச்சே ஏதோ உடலழக சொல்லும்படியா இருக்கலாமே ஒழிய உள்ளுக்குள்ள பக்தியும் பரபக்தியும் பரஜானத்தையும் கொண்டாடும்படியாக நிற்கிறது என்று கொண்டாடி காண்பிக்கிறார்கள். மேலேயே நமக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னா ஞான பக்தி வைராக்கியங்களால்தான் எம்பெருமான் யாருங்கிறதையும் அவனுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் உணர்ந்து இருக்கிற ஞானம், அது பிரீத்தியோட கலந்து பக்தியா பரிணமித்து உலக விஷயங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய விஷய வைராக்கியம், அந்த விஷயங்கள்லேருந்து மனதை திருப்பி எம்பெருமானிடத்துல செலுத்தி நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறதே, இதுதான் நமக்கு மோட்சத்துக்கு உண்டாயிருக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஆண்டாள் நம்ம அழைத்து செல்கிறாள்ங்கிறது, அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறத எப்படி உபயோகிச்சுக்க போறோம், நம்மெல்லாம் எப்படி அதை பற்றி கொண்டு அந்த மார்க்கத்திலேயே தொடர்ந்து இருக்க போறோம் அப்படிங்கறதான் வேண்டிய விஷயம். இப்ப இந்த பாசுரத்தை ஒரு முறை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். அதற்கு முன்பு நமக்கு இப்ப இன்னைக்கு பேச்சாற்றல் மிக்கவர்கள் 2-3 பேர் வந்திருக்காளா. அதுல நாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உபன்யாசம் பண்ணிட்டு ஒரு சுவாமி. முதல் ஸ்டாண்டர்ட் தான் அப்பயே வாய் திறந்தாச்சாடா. தொடர்ந்து எம்பெருமானுடைய குணானுபவங்களை பண்ணி பேசி நன்றாக வளர்ந்திருக்கிறச்சே உடனே முதல் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பக்தியா படிக்க ஆரம்பிச்சாச்சா, அப்புறம் எங்க வரப்போறா படிப்புலாம், இதையே போயிட்டு இருக்க போறாள் அப்படின்னு பயத்துல இருக்கிறவாளுக்கு, இல்ல படிப்புலயும் நான் சிறந்தவனா இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட படிப்பு, இன்ஜினியரிங்கோ மத்ததோ இன்னும் பல குவாலிபிகேஷனையும் சேர்த்து வச்சு லௌகீகத்திலையும் ரொம்ப அழகான உத்தியோகத்துல இருந்து கூடவே இன்றளவும் கூட தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்திற்கு பகவத் விஷயங்களை எல்லாருக்கும் பரப்பக்கூடிய உன்னதமான செயல். இப்ப கூட ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இருந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதருக்கு 10 நாள் ராப்பத்திலே திருவரங்க கலம்பம் பெருமாள் புறப்பட்டு வரச்சே இந்த பாக்கியம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாசி அற்புதமா அந்த மண்டபத்துல பிரஜாநதி மண்டபத்திலேருந்து, அதாவது பெருமாள் கீழே இறங்கின உடனே தொடங்கி பிரஜாநதி மண்டபம் வரைக்கும் அவருடைய இருந்து அதை பாடிக்கொண்டு வரக்கூடிய பரம பாக்கியம். இப்படிலாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமான் அனிருத்தன். இவருக்கு என்னன்னா பட்டக்குழாம்ல வாசித்தார் அழகா. கூட பட்டக்குழாம்ல இருக்கிறச்சே சின்ன பையனா பார்த்தது அழகா இன்னைக்கு வளர்ந்து ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற போலே வளர்ந்திருப்பது சந்தோஷமா இருக்கு. அந்த அனிருத்தனுடைய வார்த்தைகளையும் நாம் கேட்டு இன்புருவோமாக. அவரை பேசுவதற்காக அழைக்கிறேன். नमः श्रीरङ्गनायत्यै यत्नोविप्रमवेदनः ஈசேஷிதன்யவைசன்யநின்னோன்னதமிதம் ஜகத். அடியே ஒரு 7 வருஷம் முன்னாடி சுவாமி கூட இதே இடத்துல நாள் உபன்யாசம் மறுபடியும் சுவாமி சாட்சியத்தை சொல்லியிருக்கார். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்துக்கு இந்த திருக்கட்சி நம்பிக்கை சபைக்கும் சுவாமிக்குமான பந்தம் இத்தைக்கும் 7 தொடர வேண்டும் அப்படின்னு காத்துட்டு எப்போதெல்லாம் பெருமாளுடைய சுவாமியினுடைய ஆசீர்வாதமே அடியேன் அப்பதான் அடியேன் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் நம்ம எல்லாரையும் அழைத்து போகிறார். சுவாமி சாதித்த மாதிரி ரொம்ப விளையாடா ஒரு இடத்துல
சுவாமி புறத்தாழ்வான் பாதித்துக் கொண்டு சஷ்டி விஷதால் ரச்சேதான் சங்கோப சத்யஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கத்தின் அபவர்த்தி பகவன் சர்வஞ்ச குர்வன் அறிவி அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு ஜீவராசியும் பெருமான் படைக்கும் பொழுது பக்கத்துல கிராணியினுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே படைப்பான். அவளுடைய நெற்றி புருவங்களுடைய ஏற்ற இலக்கத்தில் கேட்டார் போல அந்த புருவமானது சக்தியை உயர்ந்திருந்ததுன்னா அப்போ படைக்கக்கூடிய அந்த ஜீவராசியை கொஞ்சம் உயர்ந்த பிறவிலையும் அந்த புருவம் கொஞ்சம் தாழ்ந்திருக்கும் போது அதை கேட்டா போலையும் படைத்து போவானாம் என்றுவான். அப்படி படைக்கிறதுக்கு சில வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து ஜீவராசிகளும் விஜயித்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய ஆசை. அதற்காக என்ன செய்யணும்னா நமக்கு இந்த வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் இதையெல்லாம் நம்ம பாடத்திற்காக சொல்கிறோம். சொன்னதோடு மட்டும் இல்லை, நமக்காக ஆழ்வார் சாதிக்கும் பொழுது பெருமாளை பத்துடை அடியவனுக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய விட்டவன் அப்படின்னு சாதிக்கிறார். உண்மையான பட்டு கொண்டிருந்தவன் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்கி வருவான்னு சொல்வதற்கு ஏற்றார் போல தன்னுடைய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்த்தி கொண்டே வருகிறான் என்று பரத்துவம் அப்படிங்கிற நிலையில பரமபதத்திலிருந்து யூகம்னு திருப்பார்கடல் விபவம்னு நமக்காக ஒரு அலங்காரம் எடுத்து போகுது. அந்தர்யாமின்னு நமக்கு உள்ளேயே வந்து அதையும் நாம் உணர முடியாமல் போனால் இன்று அச்சாவதாரமாக எழுந்திருந்து தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு அனைத்து விசேஷங்களையும் எல்லா திருக்கோயில்களையும் நாம் அவனை சேவித்து அன்பை இந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நிலையாக இருந்து வந்து நம்மிடையே அனுகிரகம் செய்து போகிறார் என்பது. இது எல்லாத்தையும் தாண்டி கூட நம்மளால மோட்சத்தை அடைவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பெரும்பாலும் நமக்கான அந்த இடைவெளியானது கொஞ்சம் இருந்துட்டே அவன் எவ்வளவு இறங்கி வந்தாலும் அவனை நம்மளால நெருங்கவே முடியாத மாதிரியான ஒரு இடைவெளி இந்த லௌகிகத்துல நம்ம உழைச்சிருந்ததுனால நம்மளால அதை கடந்து வரவே முடியாது. அந்த இடைவெளியை குறைப்பதற்காக ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் நமக்காக திருவவதாரம் செய்ய வைத்தான் என்றார். அந்த ஆழ்வார்கள் வேதத்தினுடைய சாரங்களை திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு தவிர ஆச்சாரியர்கள் அதனுடைய அர்த்த விசேஷங்களை வியாக்கியானங்கள் மூலமாக நமக்கு தந்ததால் நாம் கற்க முடியாத வேதங்களையும் பல முடியாத அர்த்த விசேஷங்களையும் ரொம்ப எளிமையான தமிழ் மூலமாக நமக்கு தந்து எம்பெருமான் பக்கத்திலே நமக்கு விட்டு போகிறார். மொத்தம் 12 ஆழ்வார்கள், அதுல 10 பேரை தனியா வச்சிருக்கோம். மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் தனியாக வைக்க வேண்டும். என்ன வித்தியாசம்னா அந்த 10 பேரும் எம்பெருமானையே சரணடைந்து பெருமாளையே தனக்கு ஆச்சாரியனாக நேரடியாக பெருமாளிடம் அனுகிரகம் பெற்றவர்கள். அனைத்து ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணா ஆச்சாரியனை பற்றி கொண்டு ஆச்சாரியன் மூலமாக பெருமாளை அடைய வேண்டும் என்று நமக்காக காட்டி கொடுக்கிறார்கள். எதுக்கு நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் எதுக்கு ஆச்சாரியன் தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி யுகங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பல ஆண்டு காலங்கள் தவங்கள் செய்ய வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும். அவரவர் குலத்தில் கேட்டால் போல இந்த கர்மாக்களை செய்தால்தான் பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நியமம் இருந்தது. இப்போ கலியுகத்துல நமக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கனெக்ஷன் கேட்கறதே ரொம்ப கஷ்டம். இதுல தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தானங்கள் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் செய்யாமல் சுலபமாக ஆச்சாரியனை அடைந்தோம் என்றால் அவர் நம்மை எம்பெருமான இடத்திலே கூட்டு செல்வார். இப்போ இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில் வாசல உள்ளே போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருமாள் ஆற்றில இருந்து கிளம்பும்போது பெருமாள் எப்படியாவது உள்ள கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு பெருமாளை நம்பிட்டு தான் போறோம். ஆனாலும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், ஐயோ நீ சேர்த்துட முடியுமா முடியாதா கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கோவில் வாசல கூட்டத்தை நின்றுட்டு இருக்கோம். அந்த சமயம் பார்த்து ஒரு சுவாமி நமக்கு தெரிஞ்சவர் வர, அவரை பார்த்த உடனே கதவை திறந்து நேரம் உள்ள வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சுவாமி பார்வையில நம்ம படமாட்டோமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் நம்ம பார்த்துட்டாருன்னா அங்க நிக்கிறவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவருக்கு நான் கூட கூட்டிட்டு போறேன்னு நேரம் பெருமாள் கூட்டிட்டு போய் அவர் நம்ம பார்த்ததுக்கு நம்பிக்கை வந்துடும். அது வரைக்கும் பெருமாள் வேண்டியிருந்தாலும் அந்த சந்தேகமான தெரிஞ்சுட்டே இருக்கும், ஆஹா பெருமாள் நம்மளை கூப்பிடுவாரா தரிசனம் கொடுப்பாரான்னு. ஆனா அந்த சுவாமி நம்ம பார்த்துட்டாருன்னா
இவர் பார்த்துட்டாரு கண்டிப்பா எனக்கு பிரகாசம் இருக்கலாம் அப்படின்னு. அந்த சுவாமி தான் ஆச்சாரியன். பெருமாளை நம்ம நம்பினாலும் சந்தேகம் வளர்த்து இருந்துட்டே இருக்கும். பெருமாளை நம்ம நம்பிப்போம், ஆனா அவர் மோசம் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆச்சாரியத்தினுடைய பத்திட்டோம்னா சந்தேகமே வேண்டாம், மோசமானது கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கிறது நியதி. அப்பேற்பட்ட ஆச்சாரிய வம்சத்திலே அவதரித்த ஸ்ரீ பராசர பத்ரிநாராயண சுவாமி வாயிலாக இன்று அனைவருக்கும் இந்த மாதிரி உபன்யாசம் மூலமாக மோட்ச பிராப்தமானது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக அது எவ்வளவு ஆண்டுகள் முடிவும் தொடர வேண்டும். ஏன்னா இது கேட்கறது யூடியூப்ல கேட்கலாம், பேஸ்புக்ல கேட்கலாம், எங்க வேணா கேட்கலாம். ஆனா நேரடியாக வைத்து அந்த அனுபவிக்கிற அந்த அனுபவம் மற்ற இடங்கள்ல கிடைக்கவே கிடைத்தாரு. இன்னைக்கு நாம் செய்த பெறாப்பேத ஆண்டாள் சாத்தின் போது கூட கூடுகிறது குலத்தேரோ என்பாவாயான பாசனம் சொல்றான். அப்பேற்பட்ட இந்த ஆண்டாளுடைய பாசனங்களை சுவாமியை எதிர்பார்க்கனாலே கேட்கறது பரமபாகி அடியே யூகேஜில இருந்து சுவாமி கிட்ட தான் வாசிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷங்களாக சுவாமி கிட்ட எனக்கு ஒரு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சுவாமி சொன்னார். அவர் பாக்கியம் செஞ்சிருக்காரு அவதரிக்கிறதுக்கு. அவர் செஞ்சது போல 1000 மடங்கு முக்கியம் அடியன் போல செஞ்சதான் சுவாமியோட ஒரு பந்தமான அடியன். அப்பேற்பட்ட சுவாமி கிட்ட ஆராய்ச்சி அனுபவிக்கிறதுக்கு உங்க எல்லாருக்குமே அந்த பேர் தெரிஞ்சிருக்கிறது. அனைவரும் போன தடவை ஒரே ஒரு போன தடவை கூட்டம் அதிகமா இருக்குது. இந்த 7 வருஷத்துக்கு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. கொரோனா பரவாயில்ல, நமக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது. ஆசிரியர் அது மட்டும் எல்லாரும் அவசியம் விடாம 30 நாளும் கேட்டு அனுபவித்து அனைவரும் எந்தமான பக்கத்தில் போய் சேர வேண்டும் என்ற பிரார்த்தனை ஆழ்வாரி உங்கள் சார்பில் அழைத்திருக்கு உங்களுடைய நிகழ்ச்சியில் கௌரவத்தை பண்ணியிருக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் நிறைய ஒரு சத்தநாம பெற்று மகிழ்ந்து ஸ்ரீரங்கநாதனுடைய கைங்கரியத்தை என்றும் ஸ்ரீரங்கத்தையே இருந்து பண்ணக்கூடிய பிரார்த்தித்து
உற்றது தோழி என்று வள்ளல் வேள்பாடு முற்றும் வள்ளல் வேள்பாடு சித்ராதே பேசா சித்ராதே பேசா சித்ராதே பேசா செல்வன் கண்டே சித்ராதே பேசா செல்வன் கண்டே போற்றதெல்லாம் சித்ராதே பேசா செல்வன் கண்டே நாளை உபன்யாசம் மாலை இருக்கிறது. 7:45 சாயந்தரம் வந்து இங்கே இயக்க வேண்டாம். காத்தால 7:45 சிவப்பு பேர் வர வேண்டும். நாளை 9 மணிக்கு ஆண்டாள் திருப்படிகளே சரணம். பெரியவார் திருப்படிகளே சரணம். ஆழ்வார் திருப்படிகளே சரணம். பெருமானார் திருப்படிகளே சரணம். திருப்படிகளே சரணம்.